So good morning students. Last class la enna padichom? So fullave alkane oda method of preparation enna seringla adoda chemical property physical property padichom. Ipo nama padikkiradhu pathina alkene hydrocarbon unit la alkene அப்படிங்கற விஷயத்தை படிக்க போறோம். நார்மலா alkene வந்து oily in nature சரிங்களா? So ஆதி காலத்துல என்னன்னு சொன்னாங்க அத வந்து olefins அப்படினு சொன்னாங்க. Olefins னா டபுள் பாண்ட் இருக்குது. ஓகேவா? So இதுல simplest alkene என்ன சொல்லுவோம்? CH2 double bond CH2 ethene ethylene ஓகேவா நேம் என்ன சொல்லலாம் ethene ethylene இந்த மாதிரி சொல்லுவாங்க காமன் ஃபார்முலா என்னது வரும்பா CnH2n சரிங்களா காமன் ஃபார்முலா CnH2n சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறீங்க C3 கொடுக்குறீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2 * n என்ன கார்பன் நம்பரோ நீங்க என்ன பண்ணிக்கணும் அதை பெருக்கிக்கணும் சோ அப்ப என்ன வரும் சோ 2 * 3 டோட்டலா 6 இத பேஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் alkene இந்த மாதிரி காமன் ஃபார்முலா இருந்தா அதுல நமக்கு என்னதா இருக்கும் கண்டிப்பா டபுள் பாண்ட் இருக்கும் சோ ஹோமோலோகஸ் சீரிஸ் படிச்ச ஞாபகம் இருக்குங்களா ரெண்டு யூனிட்டா என்ன ஆகும் ஆட் ஆகும் CH2 குரூப் ரெண்டு யூனிட்டா ஆட் ஆகும் சோ இதுலயும் அதை நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம் சோ நார்மலா ஹோமோலோகஸ் சீரிஸ் எல்லா வகையான அல்கீன்லயும் நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம் அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் பேசிக்கான क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னா இதுல எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் சைடு வைஸ் ஓவர்லாப் ஆஃப் p ஆர்பிட்டால் காமனான ஒரு நேச்சர் ஓகேவா சிக்மா ஆர்பிட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு s ஆர்பிட்டால் வந்து உங்களுக்கு சிக்மா பாண்ட் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்றோம் பை பாண்ட் என்னதான் உங்களுக்கு சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன்ல இருக்கு இந்த பர்టిక్యులரா இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட்ல சைடு வைஸ் ஓவர்லாப் இப்படி இருக்கு இல்லீங்களா சோ இந்த ரெண்டு பக்கம் கார்பன்ல இங்க என்ன இருக்குதுமா இந்த பக்கம் சைடு வைஸ் ஓவர்லாப்ல பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும் இதெல்லாம் அந்த ஆர்பிட்டால் இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இந்த நீங்க கெமிக்கல் பாண்டிங் நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக்ல படிக்கும்போது இந்த பாண்ட் ஃபார்மேஷன் இத பத்தியான தெளிவான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் கிளாஸ்ல சொல்லுவாங்க சோ இதுல வேற என்னலாம் क्वेश्चन எல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படினா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எவ்வளோ பை பாண்ட் எவ்வளோ ஒரு கான்ஜுகேட்டட் ஒரு காம்ப்ளெக்ஸான கான்ஜுகேட்டட் சிஸ்டம் கொடுத்துட்டு என்ன கேட்கலாம் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எவ்வளோ பை பாண்ட் எவ்வளோ இந்த மாதிரி கான்ஜுகேட்டட் அப்படினா என்ன மீனிங்மா டபுள் பாண்ட் இருக்கும் சோ இப்படி இருக்குது இத பேஸ் பண்ணி என்ன கேட்கலாம் क्वेश्चन உங்ககிட்ட எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்கு எவ்வளோ பை பாண்ட் இருக்கு அப்படினு क्वेश्चन கேட்கலாம் அப்புறம் இதோட பேசிக்கான நேம் கேட்கலாம் சரிங்களா சோ நேம் கேட்கும்போது டபுள் பாண்ட் ரெண்டு பக்கம் சேமா தான் இருக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் நம்பரிங் கொடுக்கலாம் அப்ப நம்பரிங் கொடுக்கும்போது என்ன ஆகும் 1 2 3 4 5 6 டோட்டலா எத்தனை கார்பன் இருக்கு 6 கார்பன் இருக்கு இதுக்கு ஸ்ட்ரக்சரா நேம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதோட என்ன இருக்குது அப்படினு கண்டுபிடிச்சணும் இங்க ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிளா சோ இங்க ரெண்டுமே என்ன இருக்குதுமா ஹைட்ரஜன் இருக்கு சோ ரெண்டுலயுமே ஒரே ஆட்டம் இருந்தா அங்க ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள் கிடையாது இந்த இடத்துல கவனிங்க இங்க ஹைட்ரஜன் இருக்கு இங்க வேற ஆட்டம் சோ இங்க இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு அப்ப இந்த இடத்துல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிளா கிடையாது சோ எந்த இடத்துல மட்டும் தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள் இந்த இடத்துல மட்டும் தான் பாசிபிள் அப்ப இத ரெண்டையும் செக் பண்றீங்க மூணாவது பொசிஷன்ல இங்க இருந்து வந்தாலும் 1 2 3 தான் சோ நீங்க எங்க இருந்து நம்பர் கொடுத்தாலும் கரெக்ட்டா தான் ஆன்சர் வர போகுது அப்ப மூணாவது பொசிஷன்ல என்ன இருக்குது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கு ரெண்டு ஒரே மாதிரி குரூப்பா இருக்கா இல்லையா சோ அப்ப என்ன வரும் மூணாவது பொசிஷன்ல என்ன ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சிஸ்ஸா டிரான்ஸா ரெண்டு ஹைட்ரஜனும் ஆப்போசிட்ல இருந்தா என்ன சொல்லலாம்ப்பா டிரான்ஸ் அப்படினு சொல்லலாம் அப்ப மூணாவது பொசிஷன்ல டிரான்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் டோட்டல் 3 டபுள் பாண்ட் இருக்கு இப்போ நேம் சொல்லணும் சரிங்களா இப்போ என்னது வரும் 1 சோ அப்ப என்ன சொல்லலாம் 1, 3, 5 எக்ஸா ட்ரை ஈன் டோட்டலா 3 இருக்கா இல்லையா சரிங்களா சோ ஒரே ஒரு ஈன் இருந்தா நம்ம எக்ஸ் 1 ஈன் நம்பர் சொல்லிடலாம் 3 ஈன் 5 ஈன் சொல்லலாம் ஆனா இங்க எத்தனை இருக்கு 3 இருக்கு சோ அப்ப இந்த ட்ரைங்கிற வேர்டை நம்ம என்ன பண்ணோம் யூஸ் பண்ணோம் சரிங்களா சோ இந்த மாதிரி தான் நேம் கொடுக்கும் சிம்பிளான ஆல்கீனுக்கு எப்படி நேம் கொடுக்கிறது எப்படி வருமா பிரியதர்ஷினி என்ன வரும் 1 2 3 4 ஓகேவா இது சிஸ்ஸா டிரான்ஸா இந்த sp2 கார்பனை செக் பண்ணனும் இது ரெண்டுலயே வேற வேற ஆட்டம் இருந்தா நம்ம என்ன சொல்லணும் கண்டிப்பா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கா இல்லையா சோ அப்ப எப்படி வரும் நேம் சிஸ்ஸா டிரான்ஸா சிஸ் சரிங்களா அப்ப டோட்டலா எத்தனை இருக்கு உங்களுக்கு 4 கார்பன் இருக்கு அப்ப என்ன வரும் cis 2 பியூட் ஈன் இப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லனா cis பியூட் 2 ஈன் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஓகேவா சோ இப்படி தான் சிம்பிளா அல்கீனுக்கு நேம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அப்புறம் என்ன क्वेश्चन கேட்பாங்க நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பை பாண்ட் என்ன இந்த क्वेश्चन சாதாரணமா நினைச்சிராதீங்க
உங்களோட நீட் எக்ஸாமில் டைமை கன்சியூம் பண்ணுற பார்ட் எந்த பார்ட்டு? நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் கண்டுபிடிக்கிறது, பை பாண்ட் கண்டுபிடிக்கிறது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறது. அப்போ நீங்கள் எந்த அளவு அதிகமான சிக்மா பாண்டு பை பாண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு கொஸ்டினில் என்ன பண்ண முடியும்? டைம் சேவ் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த 3 trans 1,3,5 எக்ஸா ட்ரையின் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இந்த மாதிரி கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? சிக்மா பாண்ட் எவ்வளோ, பை பாண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. எழுதுங்க. ஸோ நேற்று நம்ம இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாகவே படித்தோம். ஸோ இதில் தான் என்னது உங்களுக்கு அல்கீனை பற்றி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு காம்பவுண்டோ ஏதாவது புதுசாக படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நேம் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, அப்புறம் ஃபைனலாக யூஸ் என்ன, இதுதான் நம்ம ஃபுல்லாகவே படிப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னதுப்பா? மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன். அல்கீன்னா டபுள் பாண்ட் இருக்கணும். அதுலாம் மைண்டில் இருக்கணும். என்ன இருக்கணும்? நீங்கள் கண்டுபிடிக்கிற காம்பவுண்டில் என்ன இருக்கணும்பா? டபுள் பாண்ட் இருக்கணும். ஸோ அப்போ நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கிட்ட என்ன இருக்குது? அல்கைன் இருக்குது. அல்கைன்னா என்னது? ட்ரிபிள் பாண்டு. ஸோ லிண்டார் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது பெல்லடியம் கார்பனு, பெல்லடியம் கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணுறது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரோசன்மன் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ லின்லார் கேட்டலிஸ்ட்டோ இல்லை இது ரோசன்மன் கேட்டலிஸ்ட்டோ பெல்லடியம் இருக்கக்கூடிய ஒரு ரியேஜெண்ட் எடுத்து நான் அல்கீனோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? சிஸ் ப்ராடக்ட் கிடைக்குது. நான் நேற்றே நம்ம என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு எக்ஸாம்பிளாக படித்தோம். சரிங்களா? சேம். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன நடக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என்னதுமா? பார்சியல் ரிடக்ஷன். பார்சியல் ரிடக்ஷன்னா ஒரு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கிற இடத்துல, ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற இடத்துல பார்சியல் ரிடக்ஷன் பண்ணால் அடுத்த என்ன லோவர் பாண்டோ அதுக்கு மூவ் ஆகும். ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா என்னவா மூவ் ஆகும்? டபுள் பாண்டாக மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ டபுள் பாண்டாக நடக்குது. இங்கே என்ன இது கூட யூஸ் பண்ணுவாங்க? பெல்லடியம் குயினோலின். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது. அதே மாதிரி சம்டைம்ஸ் இதுக்கு பேர் என்னதுமா? தயோஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்ஃபர் இருக்கு இல்லைங்களா? இதுவும் என்னதான்? அரோமேட்டிக் காம்பவுண்டு தான். இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. குயினோலினுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க? இதுவும் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஹையர் ஆர்டர். உங்களுக்கு பெல்லடியம் கார்பன் தான் கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ பெல்லடியத்தோட சேர்த்து என்னெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது? குயினோலின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சிஸ் ப்ராடக்டா டிரான்ஸ் ப்ராடக்டா? சிஸ் ப்ராடக்ட். என்ன கிடைக்கும்? இப்போ படித்தோம் இல்லைங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோமா இருக்கு? 4 கார்பன் இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இதுதான் கிடைக்கும். முன்னாடி படிச்சோம்ல 2 cis 2 பியூட்டீன். அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா? ஸோ பிரிட்ஜ் ரிடக்ஷனை பொறுத்தவரையும் என்ன யூஸ் பண்ணுவாங்கப்பா? சோடியம் இன் லிக்விட் அமோனியா. ஸோ இந்த இடத்துல நான் இனிமேட்டு வரக்கூடிய எல்லா இதுலேயும் வந்து லிக்விட் அமோனியா, வாட்ரு, மெத்தனாலு, எத்தனாலு எல்லாமே சால்வெண்ட் கெமிஸ்ட்ரி நம்ம படித்தோம் இல்லைங்களா லாஸ்ட் கிளாஸில்? ஸோ அது எல்லாமே யூஸ் ஆகுறது என்னதான்? இந்த சால்வெண்ட் தான் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே நம்ம இது போலாரா நான் போலாரா? போலாரா நான் போலாரா? பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா? இங்கே பாண்ட் இருக்கு, இங்கே பாண்ட் இல்லை. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? போலார். சரிங்களா? எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்தது நான் போலார். எல்லாமே டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா நான் போலாரில் வரும். சரிங்களா? எல்லாமே டபுள் பாண்டாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா. ஸோ இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? எல்லாம் மிக்ஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கிற அர்த்தம்? போலார் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம கரெக்டாக லிக்விட் போலார் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறது கரெக்டு தானே? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே டிரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதில் என்ன கிடைக்கும்? சேம் அதே தான். இங்கே என்ன வரும்? டிரான்ஸ் 2 பியூட்டீன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 6 பியூட்டீன் டிரான்ஸ் இது ரெண்டில் எது ஸ்டெபிலிட்டி அதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. எது? ஆல்ரெடி நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் படிக்கும்போது படித்தோம். அல்கீனில் டிரான்ஸ் சிஸை கம்பேர் பண்ணும்போது டிரான்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் சிஸ் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் படிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆன்சரு? இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே டிஸ்கஷன் பண்ணோம். சரிங்களா? இங்கே என்ன வரும் உங்களுக்கு? இங்கே வந்து சிஸ் டிரான்ஸ்னு யூஸ் பண்ணக்கூடாது. sp2 ஹைபிரிடைசைஸ்டு கார்பனில் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய sp2ல ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? சிஸ் டிரான்ஸ் யூஸ் பண்ணலாம். வேற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? EZ. ஈங்கிறது ஈக்குவல் டு டிரான்ஸ், இஜெட்டுங்கிறது ஈக்குவல் டு சிஸ். ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட் வரும்பா? சோடியம் இன் லிக்விட் அமோனியா. என்ன கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 1 2. அப்போ என்ன வரும்? 2 E பென்ட் 2 ஈன். ஓகேவா? இதுதான் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரில் கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுத்தாலும் ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பனை கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இங்கே எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கேயும் சோடியம் இன் லிக்விட் அமோனியா தான் கொடுத்துருக்காங்க. பேர்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏரோ மார்க் மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ இதுதான் சொல்ல வராங்க, நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஒரு ஆன்சரு?
ஸோ இங்கே ஓகே இதான் என்னது ஆன்சர். டோட்டல் என்னாச்சு 1 2 3 4 5 6 ஓகேவா. ஸோ எத்தனாவது பொசிஷனில் உங்களுக்கு டபுள் பாண்ட் வந்திருக்கு? தேர்டு பொசிஷனில் ஓகேவா. டிரான்ஸ் தானே இந்த இடத்துல. அங்கே ஈ சொல்லுவோம், இங்கே என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ் சொல்லுவோம். என்ன ரீசன்? sp2 கார்பன்ல இந்த 1ஆம் நம்பர் sp2 கார்பன், 2வது நம்பர் sp2 கார்பன் ரெண்டுலயும் இருக்கக்கூடிய குரூப் எப்படி இருக்கு? சேமா இருக்கறனால நம்ம என்ன சொல்றோம்? என்ன நேம் யூஸ் பண்றோம்? டிரான்ஸ். இங்க டிஃபரெண்டா இருக்கறனால என்ன நேம் யூஸ் பண்றோம்? இ. ஓகே, நோட்டிஃபிகேஷன் புரியுதா? இது ஆல்ரெடி நோட் பண்ணிருக்கீங்களா? இல்லைன்னா நோட் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 ஓகே 1 2 3 4 5 ஓகே. இங்க ஒன்று சேர்த்து வருமா? ஓகே X2E நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு சின்ன பாயிண்ட்டும் நம்ம படித்தோம் சரிங்களா. ஸோ இது என்னது? பிரிட்ஜ் ரிலே இதுதான். இது என்னதுமா? இது என்ன காம்பவுண்டு? பென்சீனில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு. நான் இது வந்து நான் என்ன சொன்னேன்? இது வந்து உங்களுக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்ப்பா? நான் அரோமேட்டிக் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டு? சைக்ளிக் சரிங்களா. ஸோ அப்போ இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுவும் அல்கின் ப்ரிப்பரேஷனோட ஒரு பார்ட் தான் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு குரூப் இருக்கணும் கண்டிப்பாக. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்போ ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருக்கணும். சிம்பிளான அல்கீன் எடுத்துகிட்டு நான் இதை பண்ண முடியாது. சிம்பிளான பென்சீன் எடுத்துகிட்டு நான் பண்ண முடியாது. எங்கிட்ட என்ன இருக்கணும்? எய்தர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எனிதிங் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இங்கே சோடியம் லிக்விட் அமோனியா போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த இடத்துல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா இங்கே ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும்? அந்த குரூப்புக்கு பக்கத்தில் சிங்கிள் பாண்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அந்த குரூப் அட்டாச் ஆயிருக்குல்ல, அந்த கார்பன்லேயே என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? டபுள் பாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு சிங்கிள் பாண்ட் விட்டு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு பெரிய மெக்கானிசம் இருக்குது. இது ஹையர் லெவலு எம்எஸ்சி லெவலில் படிப்பாங்க. இது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவை? ஜஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் போதுமா? இது எல்லாமே ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் தான் நடக்குது. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் எங்கே தேவையோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். எங்கே தேவையில்லையோ சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் எங்கே கிடைக்கணும் உங்களுக்கு? அந்த குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதுல சிங்கிள் பாண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகணும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருக்கணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் தெரியுமா? புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புரிஞ்சிடும். ஸோ இது என்னதுமா? ஆசிட் சரிங்களா. ஆசிட் வந்து இப்போ என்ன குரூப் இருக்குது நம்மக்கிட்ட? எலக்ட்ரான் டொனேட்டிங்கா வித்ட்ராயிங்கா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்றாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் என்ன பண்ணணும்? ஆன்சர் எழுதணும். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. அப்போ நீங்கள் மைண்டில் என்ன வரணும்? அந்த குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு என்ன இருக்கணும் தான்? அதை சுற்றி அதை பக்கத்தில் ரெண்டுமே சிங்கிள் பாண்டாக இருக்கணும். அதை தாண்டி அடுத்த சிங்கிள் பாண்டுக்கு அப்புறம் டபுள் பாண்ட் எழுதுனா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சப்போஸ் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன வரும்? இது என்ன குரூப்? CH3 CH2 குரூப்பும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. CH3 CH2 குரூப்பும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். CH3 மட்டும் வந்தாலும் என்னதான்? எலக்ட்ரான் டொனேட்டிங். இப்போ என்ன ஒரு ஆன்சர்? ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரிங்கு வரைகிறீங்க. ரிங்கு வரைஞ்சிட்டு அந்த குரூப் அப்படியே வரைகிறீங்க. அந்த குரூப்பு கார்பன் குரூப் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும்? டபுள் பாண்டு. அதுக்கப்புறம் ரைட்டில் வாங்க, 1 2 பிளாங்காக விட்டுருங்க, டபுள் பாண்ட். ஓகேவா? இப்போ இது நேம் சொல்லணும். சொல்ல முடியுமா முடியாதா? நேம் சொல்லணும். சைக்ளிக் காம்பவுண்ட் நேம் ஞாபகம் இருக்கா? ஸோ அது ஒரு டாஸ்க்கு. புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் என்ன ஆகுது? இப்போ நம்ம டஃப் ஆகுதா இல்லையா? ஈஸியான கான்செப்ட் தான், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க கொஸ்டினில் ஐயூபேக் நேம் கேட்டாங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணும். இது புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா. இது கொஞ்சம் சைக்ளோ, நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் அதை 3 மெம்பர் ரிங் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா. சைக்ளோ 2,5 எக்ஸாடையின் 1 கார்பாக்சிலிக் ஆசிட். இதை பொறுத்தவரை ஈஸி தான் சரிங்களா. இது என்ன வரும் உங்களுக்கு? 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 1வது பொசிஷனில் என்ன இருக்குது? 1வது பொசிஷன்லேயும் ஒரு ஈன் இருக்குது,
4th பொசிஷன்லேயும் ஒரு ஈன் இருக்குது. அப்போ என்ன ஒரு ப்ரிஃபிக்ஸ் என்ன இருக்குதுமா? 1 எத்தில் சைக்ளோ 1,4 எக்ஸா டையின். அப்படி இல்லைன்னா சைக்ளோ எக்ஸா 1,4 டையின் அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் சிம்பிளான விஷயம் தான், பட் ஆனால் என்ன டைம் எடுக்கிற மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதுவரையும் நம்ம என்ன படித்தோம்? நேற்று எல்லாமே படிச்சிருந்தோம். ஸோ எல்லா இடத்துலையும் உஷாராக இருக்கணும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு தெளிவாக இருக்கணும். சம்டைம்ஸ் நேம் கொடுத்துட்டு லிக்விட் அமோனியா, இதோட பேர் என்னது உங்களுக்கு சிம்பிளாக எத்தில் பென்சீன் கொடுத்துட்டு லிக்விட் அமோனியோட ட்ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? கொஸ்டின் இந்த மாதிரி இருக்காதுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேர்டில் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி கொஸ்டினை கேட்கலாம்? எத்தில் பென்சீன் சோடியம் இன் லிக்விட் அமோனியாவுடன் ட்ரீட் செய்யும் போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? கீழே என்ன கொடுத்துருப்பாங்க ஆன்சரு? இந்த மாதிரி ஐபேக் நேம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்கள் மைண்ட் என்ன போகணும்? உடனடியாக அவங்க கொடுத்துருக்கிறத நீங்கள் என்னவா மாற்றணும்? ஸ்ட்ரக்சருக்கு மாற்றணும். ஸ்ட்ரக்சர் மாற்றி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஈஸியான ப்ராசஸ் தானே, ஆனால் டைம் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சீக்கிரமாக ஆன்சர் கொண்டு வர முடியும். டக்குன்னு நீங்கள் எழுதின வாட்டி ஆன்சர் கொண்டு வரணும். ஆன்சர் கொண்டு வாட்டி உடனடியாக என்ன பண்ணணும்? நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ நேரத்தில் முடிக்கலாம்? மேக்ஸிமம் 30 செகண்டில் முடிக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா டைம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாமா? டொலுவீன் treated with liquid in sodium in liquid ammonia, what will be the product? கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வெறும் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். டொலுவீன் treated with sodium in liquid ammonia, இதுதான் கொஸ்டின். சார் இதில் எங்கே சார் ஸ்ட்ரக்சர் காண ஒன்றும் காண? நான் எப்படி சார்னா, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. டக்குன்னு என்ன பண்ணோம்? அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டார்டிங் மெட்டீரியல் எழுதணும். சரிங்களா? இது என்னது? டொலுவீன். டொலுவீன் என்னதுன்னா இங்கே நீங்கள் சோடியம் எழுதிக்கோங்க. சோடியம் லிக்விட் அமோனியா எழுதிட்டீங்க. நமக்கு ப்ராடக்ட் என்னன்னு தெரியும். எப்போ தெரியும்? நம்ம படிச்சிருந்து ஞாபகம் இருந்தால் தெரியும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை எழுதணும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் என்ன வரணும்? டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்ட். இப்போ நேம் சொல்லணும். நேம் சப்ஸ்டிஷன் இருக்கிறதுக்கு என்னது? ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்புறம் 1 2 3 4 இப்படி சொல்லணும். சரிங்களா? அப்புறம் உடனே என்ன பண்ணணும்? எழுதணும். சைக்ளோ 1 மெத்தில் சைக்ளோ 1,4 எக்ஸா டையின். சம்டைம்ஸ் ஆப்ஷனில் எக்ஸா 1,4 டையின் கொடுத்துருக்கலாம். அந்த கரெக்டாக சூஸ் பண்ணும். இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் படிச்சிருக்கீங்க, நான் மறுபடியும் திரும்ப படிக்கல அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கிளியரா? ஸோ இதுவரை நம்ம நேற்று எல்லாமே படித்தது. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே ரெண்டாவது ப்ரிப்பரேஷன், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எதுலேருந்து கொண்டு வருதுமா? ஃப்ரம் அல்கைன். சரிங்களா? ஃப்ரம் அல்கைன்லேருந்து கொண்டு வரது, பென்சீன்லேருந்து கொண்டு வந்துட்டோம். எதை? அல்கீனை கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக படிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். ஓகேங்களா? டீஹைட்ரோ ஹாலஜனேஷனா ஒன்றும் கிடையாது. ஹாலஜன் இருக்கு இல்லைங்களா, ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃப்ரம் அல்கைல் ஹேலைடு. சரிங்களா? அல்கைல் ஹேலைடுனா CH3X. இது அல்கைல் குரூப்மா. CH3 இருக்கிறது என்ன சொல்லுவோம்? அல்கைல் குரூப்பு. இதை நார்மலாக புக்கிலலாம் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? ஆர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து நான் எங்கிட்ட என்ன இருக்குது? இங்கே ஆல்ரெடி ஒரு ஹாலஜன் ஆட்டம் இருக்குது. அதே மாதிரி எங்கிட்ட இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்பில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. இதை ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். என்னவா ரிமூவ் பண்ண முடியும்? ஆசிட்டாக ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? HXஆ ரிமூவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா இல்லையா? சரிங்களா? நம்ம ஹோமோலோகஸ் சீரியஸ் படித்தோமா? அதில் CH2னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு யூனிட் ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஹச்சுக்கு பதிலாக இங்கே 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஹாலஜனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தூக்க போகிறோம். அப்போ என்ன ஆயிரும்? கார்பனோட வேலன்சி அதே இருக்கும். அப்போ பாண்ட் எதோட ஃபார்ம் ஆயிரும்? கார்பனோட ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க? எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல மெக்கானிசம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் எங்கே மெக்கானிசம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மெக்கானிசத்தை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய கொஸ்டின் எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் மெக்கானிசம் போட்டு ஆன்சர் கொண்டு வாங்க. சரிங்களா? ஈஸியாக இருக்கும். சரிங்களா சார்? இதோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன். என்ன சொல்கிறாங்கப்பா? பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ நார்மலாக நமக்கு ஒரு குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அந்த கார்பனை என்னவா எடுத்துக்க சொல்கிறாங்க? ஆல்ஃபா கார்பன் எடுத்துக்க சொல்கிறாங்க.
முன்னாடி படிச்சது sp2 பக்கத்தில் இருக்கிற கார்பனை நம்ம என்ன எடுத்துக்கணும், ஆல்ஃபா கார்பன். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன இருக்குது, இந்த இடத்துல வரும்போது சிஸ்டம் வேற. இந்த சிஸ்டம் என்னதுமா, அல்கேன் சிஸ்டம். ஓகே, அல்கேன்ல ஒரு என்ன இருக்கு, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன ஆட் ஆயிருக்கு, ஒரு ஹாலஜன் ஆட்டம் ஆட் ஆயிருக்கு. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு பேர் வேற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இங்கே நான் ஆல்ஃபா எடுத்துட்டேன். அப்போ பக்கத்தில் இருக்கிற கார்பன் என்ன சொல்லலாம், பீட்டான்னு சொல்லலாமா இல்லையா? ஆல்ஃபா பீட்டா, ஏபி 1,2 1,3 இது எல்லாமே ஒன்று தான். இந்த இடத்துல பீட்டா எலிமினேஷன் நம்ம பழைய புக்கில் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன நம்ம ஃபாலோ பண்ணுறோம், பீட்டா எலிமினேஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு குரூப் அட்டாச்சாக இருக்கிறது ஆல்ஃபா, எக்ஸுங்கிற குரூப், எக்ஸுங்கிறது ஹாலஜன் ஆட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன். ஸோ இங்கே ஆல்கஹாலிக் KOH இந்த இடத்துல, அதாவது ஆல்கஹாலிக் KOHனா ஆல்கஹால்னா என்னதுமா, சால்வண்டு, மெத்தனால், எத்தனால், புரோப்பனால் என்ன வேணாலும் இருக்கலாம். அதோட என்ன இருக்கு எங்கிட்ட, பேஸ், ஒரு பேஸ் ஆட் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? இது ஏன்னா சால்வெண்ட் கெமிஸ்ட்ரி படிச்ச ஞாபகம் இருக்கா? பேஸ் என்னவா மாறும், சப்போஸ் KOH எடுத்துட்டு என்னவா மாறும், ஸோ இந்த மாதிரி மாறுமா இல்லையா? இந்த சால்வெண்ட் என்ன பண்ணும், இதை ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும், இது போலார் காம்பவுண்டா நான் போலார் காம்பவுண்டா, நான் போலார் காம்பவுண்ட். அப்படியா? இங்க என்ன இருக்குமா, சரிங்களா, ஹாலஜன் ஆட்டம் இருக்கா இல்லையா? கம்ப்ளீட்டா எல்லாமே ஹைட்ரஜனா இருந்தா என்ன சொல்லலாம், நான் போலார்னு சொல்லலாம். ஒரு ஹாலஜன் ஆட்டம் வந்துருச்சு இல்லையா, போலார். அப்போ போலார்ல தானே கரையும். புரியுதுங்களா? ஸோ ஏன் இங்கே சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை இங்கே சால்வெண்ட் வச்சு நீங்கள் என்ன சொல்லிடலாம், போலாரா நான் போலார்னு சொல்லலாம். இங்கே சால்வெண்ட் என்ன சால்வெண்ட் இருக்கு, போலாரா நான் போலாரா? போலாரில் என்ன சால்வெண்ட், போலார்லேயும் புரோட்டிக் சால்வெண்ட். சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயம் இருக்குது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக எக்ஸாமின் பண்ணணும். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? ஏன் சார் இவ்வளோ கவனம் லைஃப்பில் வேணும் அப்படின்னா, நீங்கள் ட்ரீட் பண்ண போகிறது என்னது, மனிதர்களை. டாக்டர் ஆகணும்னா எப்படி, யாரை ட்ரீட் பண்ணோம், மனிதர்கள். புரியுதுங்களா? நம்ம ஒவ்வொரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணோம்னா நம்ம கவனத்தை குறைக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டி வரது தான் நீட்டு படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ விஷயம் அப்சர்வ் பண்ணலாம் இதிலேருந்து. கார்பன் என்ன, ஆல்ஃபா, பீட்டா, அதுக்கப்புறம் ஹாலஜன் ஆட்டம் இருக்குது. இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹாலிக் KOHனா என்னது, ஆல்கஹால் இருக்குது, அதில் பேஸ் இருக்குது, அதை என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. இது போலார் காம்பவுண்டு. சரிங்களா? இவ்வளோ விஷயமும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணும், படிக்கும் போதே அப்சர்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கம்மா, KNH2. சரிங்களா? பொட்டாஸ், KNH2, சோடாமைடு, NaNH2. அப்புறம் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ட்ரெஸ்ஸரி பியூட்டாக்சைடு. சரிங்களா? என்ன இருக்குது உங்களுக்கு, சோடியம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பொட்டாசியம் யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் இருந்தால் சோடியம் ட்ரெஸ்ஸரி பியூட்டாக்சைடு, பொட்டாசியம் இருந்தால் பொட்டாசியம் ட்ரெஸ்ஸரி பியூட்டாக்சைடு. இது வந்து ஒரு பல்கி பேஸ். இது என்னதுப்பா, பல்கி பேஸ். கார்பன் இருக்கு, அதை சுற்றி என்ன இருக்குது உங்களுக்கு, சுற்றியும் மெத்தில் குரூப் இருக்குங்களா. மெத்தில் குரூப் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, மிகப்பெரிய குரூப்பு, ஃபுல்லாகவே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கப்பா, பல்கி பேஸ். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன பேஸ் தான், ஸ்ட்ராங் பேஸ். சோடியம், KNH2, NaNH2லாம் இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ராங் பேஸ். இது நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸா ஆசிட்டா, பேஸ், அதுவும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் இருக்கு இல்லைங்களா, OH மைனஸ் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் மெத்தனால் இதெல்லாம் பார்த்துக்கும், அந்த பொட்டாசியத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கும். இது என்ன பண்ணால், இங்கே இருக்கக்கூடிய இந்த புரோட்டான் என்ன பண்ணும், அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இமீடியட்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, நான் வேர்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோங்க. புரோட்டான்னா என்னதுமா, H+ தான் புரோட்டான். ஹைட்ரைட்னா H- தான் ஹைட்ரைட். புரியுதுங்களா? புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே இந்த டபுள் பாண்ட் என்ன ஆயிரும், இங்கே வந்து விழும். சரிங்களா? இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்து விழும்போது அந்த ஸ்பீடில் என்ன ஆயிரும், இது வெளியே போயிடும். சரிங்களா? எக்ஸுங்கிறது லீவிங் குரூப். என்ன ஆகுதுப்பா, லீவிங் குரூப்பு. என்ன ரீசன்னா, இந்த டபுள் பாண்ட் இந்த சடனாக இங்கே வரும்போது என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டு ஆல்ரெடி எப்படி இருக்கும், லூஸாக தான் இருக்கும். எப்படி, இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமா. ஸோ இந்த கார்பனுக்கும் ஹாலஜனும் கம்பேர் பண்ணும்போது ஹாலஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம், லூஸாக தான் இருக்கும். இந்த பாண்டு சிக்மா பாண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த சிக்மா பாண்ட் எப்படி இருக்கும், ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆயிரும், ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், -X வெளியே வந்துடும். அப்போ இங்கே டபுள் பாண்டு ஃபார்ம் ஆயிருச்சா. ஸோ இப்போ பாருங்க என்ன ஆயிருக்கும், கார்பனு டபுள் பாண்டு, அந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும், இந்த பக்கம் ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும், இந்த பக்கம் கார்பனு, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும். மைனஸ் இந்த H2 வெளியே வந்துருச்சா, மறுபடியும் இங்கே எல்லாம் சேர்ந்துடும். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். H+ இருக்கும், X- இருக்கும். இந்த சொல்யூஷனில் வந்து சேர்ந்த வாட்டி என்னவா மாறிடும், மறுபடியும் HX வெளியில் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இது பீட்டா பொசிஷனில் நடக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க, பீட்டா
எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிளியரா புரியுதா? ஸோ இப்போ இது எப்படி சார் மெக்கானிசமாக எப்படி நடக்குது? சரிங்களா, நம்மக்கிட்ட என்ன இருக்கு? பேஸ் இருக்குங்களா? கே ப்ளஸ் OH மைனஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா என்ன நடக்குது? உங்களுக்கு புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா டிரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இங்கே இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகாது. இங்கே என்ன நடக்கும்பா? டிரான்சிஷன். இது என்ன ஆகும்? உங்களுக்கு டிரான்சிஷன் ஆகும். இது என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்டு இந்த இடத்துல மூவ் ஆகும். இது எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கும். சரிங்களா, இங்கே இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகாது. இது எல்லாமே சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நடக்கிறது. சரிங்களா, ஸோ இங்கே டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ உடனடியாக நடக்கும்போது ஸ்டெப் 1ல என்ன நடக்கும்? புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸ்டெப் 2ல என்ன ஆகும்? ஃபார்மேஷன் ஆஃப் டபுள் பாண்ட். ஓகேவா, சிம்பிளான ஸ்டெப்பு, இமீடியட்டாக நடக்கிறது. சரிங்களா, ஸோ இப்போ என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு? சேம் இப்போ படிச்ச இல்லைங்களா, அதே தான். CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் என்ன கிடைக்கும்? HX. ஓகேவா, எக்ஸுங்கிறது புரோமீன், குளோரின் என்ன வேணாலும் இருக்கலாம். முன்னாடி நம்ம எழுதுனது தான். இது எல்லாமே என்ன நடக்குதுமா? சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கும். சரிங்களா, இதை நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா E2 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் E2னா என்ன சார் அப்படின்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கப்பா? சப்ஸ்ட்ரேட். இதுக்கு பேர் என்னது? சப்ஸ்ட்ரேட். நீங்கள் என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சப்ஸ்ட்ரேட். இங்கே என்ன எடுத்துக்கிறீங்களோ பேஸ். உங்களோட ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ இருக்கோ அதே குவான்டிட்டி என்ன இருக்கணும்? பேஸ் இருக்கணும். இது 100 மாலிகுல் இருக்குன்னா இங்கே என்ன இருக்கணும்? 100 மாலிகுல் இருக்கணும். அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எது முக்கியம்? ரெண்டுமே முக்கியம். என்ன முக்கியம்? சப்ஸ்ட்ரேட்டும் முக்கியம், பேஸும் முக்கியம். அப்போ ரியாக்ஷனோட ரேட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ரேட்டுனா என்னன்னா, ரேட்டுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரேட்டுனா என்னது? ஒரு ரியாக்ஷன் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கு பேர் தானே சொல்லுவாங்க? ரேட். ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் மெஷர் பண்ணுறது தான் ரேட். கெமிக்கல் கைனடிக்ஸில் நிறைய படிப்போம். இப்போதைக்கு என்னது புரியுதுங்களா? ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் மெஷர் பண்ண தானே சொல்லுவாங்க? ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரேட் ஈக்குவல் டு, ரேட் எதை பொறுத்து அமையும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். இது கான்சன்ட்ரேஷனில் தானே இருக்கும். நம்ம எடுத்திருக்கிறது மாலிகுல். சரிங்களா, ஸோ அப்போ எப்படி இருக்கும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ். ஓகேவா, நம்ம என்ன எடுத்திருக்கோமோ பேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ரியேஜென்ட்னு சொல்லலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா, சப்ஸ்ட்ரேட்டு ரியேஜென்ட் இதோட கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எந்த அளவு சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அதே அளவு என்னவா இருக்கணும்? பேஸும் இருக்கணும். இதை ரெண்டை பொறுத்தும் ரேட் இருக்கும். இது ரெண்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். பை மாலிகுலர் ரியாக்ஷன். இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும்? உங்ககிட்ட ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கணும், ஒரு பேஸ் இருக்கணும், அப்போ தான் நடக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? பை மாலிகுலர் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணி கிடையாது, ரெண்டு. ஒரு ரியேஜென்ட் டிபெண்ட் பண்ணி கிடையாது, ரெண்டு இருக்கணும். ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கணும், ஒரு பேஸ் இருக்கணும். இது எல்லாமே ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது? இப்போ நீங்கள் செக் பண்ணும். சரிங்களா, இப்போ இது என்னதுப்பா? ஆல்ஃபா. அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் என்னது? பீட்டா. ஒரு பீட்டா கார்பன் தான் இருக்கா? இந்த பக்கம் இருக்கா? பீட்டா. இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிள். இப்போ என்ன ஆகுது? வேற வேற சிஸ்டத்துக்கு மாறுது. அல்கைல் ஏலைடு தானே இதில் ஃபைனலாக நமக்கு ப்ராடக்ட் என்னன்னு கிடைக்கும்? ஒரு அல்கின் கிடைக்கும். இப்போ ரெண்டு சான்ஸ் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணலாம். அப்போ ப்ராடக்ட் எனக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு ப்ராடக்டா ரெண்டு ப்ராடக்டா? ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி தெளிவாக எழுதுங்க. சரிங்களா, இப்போ நான் இதை வந்து ஏன்னு குறிக்கிறேன், இதை என்னப்பா பண்ணுறேன்? பின்னு குறிச்சிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஏங்கில் இருக்கிறதுல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா? அதை தனியாக எழுதுங்க. CH3 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸ்டார்டிங் பண்ணும்போது இப்படி எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. CH Br, இங்கே என்ன இருக்குது? CH3 இப்படி எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பேஸோட வேலை என்ன? OH மைனஸ் என்ன பண்ணும்? இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், இங்கே டபுள் பாண்ட் வரும், உடனடியாக என்ன ஆயிரும்? இந்த Br வெளியே போயிடும். ஸோ அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இருக்கிறத அப்படியே எழுதுங்க. CH3 CH டபுள் பாண்டு CH, இங்கே என்ன வந்துருச்சு? CH3. இதில் ஏன் இப்படி ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது டிரான்ஸ் ப்ராடக்ட், சிஸ்ஸும் கிடைக்கும். ஸோ அது செகண்டரி. இப்போதைக்கு என்னது? ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பை ப்ராடக்ட் என்னமா? HBr.
இதை எதை பொறுத்து? ஏங்கிற கார்பனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அல்கீன் ப்ராடக்ட். இப்போ சேம் தானே இங்கேயும் இருக்குது, இங்கேயும் பீட்டா தானே இருக்குது. ஸோ அப்போ இங்கே ரிமூவ் பண்ணி என்னால் ஒன்று கொண்டு வர முடியுமா? ஸோ அப்படி கொண்டு வந்தேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கும் ப்ராடக்ட்டு? CH3 CH2 CH, இங்கே வந்து என்னது ஹைட்ரஜன் 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 எழுதிக்கோங்க, இங்கே Br எழுதிக்கோங்க. இங்கே என்ன ஆகுது? BH பேஸ் வந்து என்ன ஆகுது? அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, உடனடியாக இங்கே வருது, இங்கே என்ன ஆயிடுது? Br வெளியே போயிடுது. சரிங்களா? இப்போ எப்படி எனக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. இங்கே வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிளா? கிடையாது. இங்கே வந்து என்னது? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அது செகண்டரி, அதை விடுங்க. இப்போ எனக்கு 2 அல்கின் கிடைச்சிருக்கு, இதை விட்டுருங்க. இது சிஸ்ஸா டிரான்ஸா அது செகண்டரி விட்டுருங்க. இப்போ எனக்கு 2 இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? என்ன காரணம்? நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன இருக்குது? 2 பீட்டா கார்பன் இருக்கு, அதுல ஹைட்ரஜன் இருக்கு, அதனால 2 ப்ராடக்ட் பாசிபிள். இப்போ இந்த ப்ராடக்ட் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்பா? ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த ப்ராடக்ட் பின்னு வச்சுக்கிறேன். சார் இப்போ எனக்கு 2 ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன வரும் நமக்கு? இதுல எது மேஜர் மைனர் அப்படின்னு வருமா இல்லையா? சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ரூலை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த சயின்டிஸ்டோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ட்ஸவ். சரிங்களா? அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த கார்பன்ல சப்ஸ்டியூஷன் sp2 கார்பன்ல நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னதுமா? அல்கீன். அல்கீன்ல என்ன ஹைபிரிடைசேஷன்? sp2. அதுல மோர் சப்ஸ்டியூஷன் இருக்கோ அது வந்து என்ன சொல்றாங்க? மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட் அண்ட் மேஜர் ப்ராடக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோர் ஸ்டேபிள் அண்ட் மேஜர் ப்ராடக்ட். மோர் ஸ்டேபிள் எதை வச்சு சொல்லலாம்? நம்ம படிச்சிருக்கோம் எலக்ட்ரானிக் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். sp2 இங்க என்ன இருக்கு? sp3. இதுல ஆல்பா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? இங்க 3, இங்க 3. டோட்டல் ஆல்பா ஹைட்ரஜன் 6. அங்க ஆல்பா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? ஒன்லி இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஒன்லி 2 தான் இருக்கு. அந்த இருக்கிறதுல அது sp2 தான் இருக்கு. அப்ப எது மோர் ஸ்டேபிள்? ஏங்கிறது மோர் ஸ்டேபிள். அப்ப இதுதான் என்னது? மேஜர் ப்ராடக்ட். இது என்னதுமா? மைனர் ப்ராடக்ட். ஆனா 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஆகாதா? ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். ஆனா எது மேஜர் எது மைனர்? அப்ப கொஸ்டின்ல உங்களுக்கு மேஜர் மைனர் கேட்கலாம். இல்லைன்னா வெறும் கொஸ்டின் மட்டும் கேட்கறாங்க, நீங்க எதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்? மேஜர் ப்ராடக்ட் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன், இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். ஏன்னா பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? ஹைட்ரோ ஹாலஜனேஷன். ஹாலஜன் ஆட்டம். ஹைட்ரோனா ஹைட்ரஜனை மீன் பண்ணுது, ஹாலஜன்னா ஹாலஜன் ஆட்டத்தை மீன் பண்ணுது. இங்க HBr வரலாம், Cl வரலாம், என்ன வேணாலும், அயோடின் வரலாம். புரியுதா? கிளியரா இருக்கா? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் கிளியராக எழுதிருக்கீங்களா? ஸோ இதுக்கப்புறம் சார் இப்போ இந்த எலிமினேஷனா இவ்வளோ தானே சார்னா கிடையாது. எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் படித்தோம்னா அதுலேருந்து என்ன பண்ணோம்? டீட்டெயிலாக எல்லா விஷயம் படிக்கணும். அப்போ தான் நீட்டில் நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதில் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிருக்கா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்ல, இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகலை. அதே மாதிரி ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வியா டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகேவா? டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைமல்டேனியஸாக நடக்கிறது. அதே மாதிரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன், நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டேட் என்னம்மா? அல்கைல் ஆலைடு. ஸோ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அல்கைல் ஆலைடில் அயோடின் இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் புரோமீனு, அதுக்கப்புறம் குளோரின். மேக்ஸிமம் ஃப்ளூரின் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்ளூரினுக்கும் கார்பனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சரிங்களா? RF எப்படி இருக்குமா? பாண்ட் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம்? இதுவும் ஒரு சின்ன ஆட்டம், இதுவும் சின்ன ஆட்டம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? பாண்ட் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் சின்ன ஆட்டம், அயோடின் பெரிய ஆட்டம். ஸோ ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். இங்கே கார்பன் சின்ன ஆட்டம், புரோமின் பெரிய ஆட்டம். ஸோ இதே கான்செப்ட் தான் இதுக்கு எல்லாமே. ஸோ இங்கே மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ண மாட்டாங்க? ஃப்ளூரின் இருக்கக்கூடிய அல்கைல் ஆலைடை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அல்கைல் ஆலைட்லேயே பிரைமரி அல்கைல் ஆலைடு இருக்கா, செகண்டரி அல்கைல் ஆலைடு இருக்கா, டெர்சரி அல்கைல் ஆலைடு இருக்கா? ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு ஸ்பீடாக போகும்? டெர்சரி அல்கைல் ஆலைடு தான் ஸ்பீடாக ரியாக்ஷன் நடக்கும் கம்பேர் டு பிரைமரி அல்கைல் ஆலைடு. சரிங்களா? மோஸ்ட் ஸ்டேபிள் அல்கீன் இஸ் மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குதா? ப்ராடக்ட் கிடைக்கிறதுல எது வந்து எனக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும்? ஓகேவா? ஸோ என்ன வரும்பா? இதுதான் ரூல். யார் சொல்லியிருக்காங்க? ஜெய்ட்ஸவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கின் தான் வந்து என்ன கிடைக்குது? மோர் ஸ்டேபிள். அதுதான் என்னவா இருக்க போகுது? மேஜர் ப்ராடக்டாக இருக்க போகுது. மணிகண்டன் இந்த பாயிண்ட் மட்டும் செக் பண்ணுங்க பழைய நோட்டில். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டீங்களா?
அதே மாதிரி இங்கே ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். இப்போ நம்ம கிட்ட நம்ம எடுத்துட்டு இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன இருந்துச்சு? ஹைட்ரஜன் இருந்துச்சு. இந்த பக்கம் என்ன இருந்துச்சுமா? எக்ஸ். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க? ஆப்போசிட்டில் இருக்கிறதான் ரிமூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால தான் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சி? டிரான்ஸ் ப்ராடக்ட் கிடச்சி. மேஜராக டிரான்ஸ் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு என்னது? ஸ்டெபிலிட்டி வைஸு சிஸ்ஸையும் டிரான்ஸையும் கம்பேர் எதுமா மோர் ஸ்டேபிள்? டிரான்ஸ். அதனால தான் டிரான்ஸ் கிடச்சி. ஸோ இது என்ன எலிமினேஷன் சொல்கிறாங்க? இன்னொரு பேர் என்னது? ஆன்டி எலிமினேஷன். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். பீட்டா எலிமினேஷன் சொல்கிறாங்க, E2 எலிமினேஷன் சொல்கிறாங்க, ஆன்டி எலிமினேஷன் சொல்கிறாங்க. இன்னும் பேர்லாம் இருக்குது. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஸ்ட்ரேட் அண்ட் பேஸ். இந்த பாயிண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து என்னது எழுதியிருக்காங்க, இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? சிம்பிள் எழுதியிருக்காங்க. RXனா என்ன மீனிங்மா? அல்கைல் ஆலைடு. இது என்னது? பேஸை மீன் பண்ணுது. OH பேஸில் என்ன இருக்குது? OH மைனஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இதோட ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ஆர்டர் என்னங்கிறதெல்லாம் கெமிக்கல் கைனடிக்ஸில் படிப்போம். இதோட ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது? 2. இட் இஸ் பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன். இன்னொன்று பேர் என்ன மெக்கானிசம் சொன்ன மெக்கானிசம் என்னன்னு கேட்டாங்கன்னா E2 ரியாக்ஷன் மெக்கானிசம். இந்த பாயிண்ட்ஸும் எழுதிக்கோங்க. ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் பக்கம் நோட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இதை பேஸ் பண்ணி சம் கொஸ்டின்ஸ்லாம் படிக்க போகிறோம். சரிங்களா? இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கம்மா? அரேஞ்ச் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. சரிங்களா? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப 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 ரிப்பீட் தான் நிறைய விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கேட்குறாங்க. ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. என்ன ரூல்? மோர் சப்ஸ்டிடியூஷன் தான் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அது வந்து நார்மலாக ரூல் சொல்லிட்டாங்க. அதுக்கான பின்னாடி இருக்கிற ரீசன் என்னது? என்ன ரீசன்மா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் தான் அதோட ரீசன். எனக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் தெரிஞ்சால் இதெல்லாம் ஈஸியாக நான் அட்டன் பண்ணிடுவேன். சரிங்களா? எனக்கு ரூல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க, இப்போ இதில் சப்ஸ்டிடியூஷன் இருக்கா? இல்லை. இதில் 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, இதில் 4 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, இதில் 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, இதில் 3, இதில் 1. சரிங்களா? ஸோ இப்போ மோர் சப்ஸ்டிடியூஷன் அல்கின் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ எது வரும்? சி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 3 எங்க இருக்கு? 3 இ. அதுக்கப்புறம் பி என்னது? ஓகேவா? பிலையும் டிலையும் என்ன இருக்குதுமா? 2 சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. ஆனா டிரான்ஸா சிஸ்ஸன் கம்பேர் பண்ண எது மோர் ஸ்டேபிள்? டிரான்ஸ். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? பி. அதுக்கு அடுத்தது டி. அதுக்கப்புறம் எஃப்ல எத்தனை இருக்கு? ஒரே ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, எஃப். அதுக்கப்புறம் ஏ. இதுதான் என்னது? ஆர்டர். புரியுதா சார்? இப்படி எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னா அடுத்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்க என்னதுமா? 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகேவா? இங்க sp2 பக்கத்துல sp3 இருக்குதா? இதுல எத்தனை இருக்கு? 3. இதுல எத்தனை இருக்கு? 3. சோ அப்ப டோட்டல் எவ்வளவு? 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுல எவ்வளவு இருக்கு? 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகேவா? இதுல எவ்வளவு இருக்கு? 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுல எவ்வளவு இருக்கு? 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுல எவ்வளவு இருக்கு? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகேவா? சோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ல இறங்க வரிசையில் நீங்க எழுதிங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்க ஞாபகமா இருக்கணும். எதுமா? டிரான்ஸ் alkene more stable than cis alkene. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குதுப்பா? ஆல்கஹாலிக் OH. இங்கே என்ன ஆலைடு இருக்கு? இது என்ன ஆலைடு? செகண்டரி அல்கைல் ஆலைடு. அதானே இருக்கு. சரிங்களா? இங்கே என்ன ஆகும்? இந்த பக்கம் இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணாலும் ஒன்று தான், இந்த பக்கம் இருந்து ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இதான ப்ராடக்ட். ஓகேவா? எப்படி இருக்கும்? ஹைட்ரஜன் இங்கே இருக்குமா? இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணலாம். இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். இந்த குளோரின் என்ன ஆயிரும்? மூவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன கிடைச்சிருக்கு? இங்கே என்ன ஆயிரும்? மைனஸ் HCl. எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? ப்ரோப்பீன். 1 ப்ரோப்பீன். இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா? சரிங்களா? இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும், இருக்கா இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணலாம்? 2 சான்ஸ் இருக்கு எனக்கு. இந்த பக்கம் ரிமூவ் பண்ணலாம், இந்த பக்கம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் 2 ப்ராடக்ட் எழுதலாமா? ஸோ இந்த ப்ராடக்ட் இங்கே என்ன ஆகும்போது, இங்கே இந்த டபுள் பாண்ட் இங்கே வரும்போது இது என்ன ஆயிரும்? மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆன வாட்டி எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே என்ன இருக்குமா? டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆயிரும்? இங்கே இது மூவ் ஆகும், இந்த குளோரின் என்ன ஆயிரும்? வெளியே போகும். ஸோ அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. சரி, இப்போ இந்த 2 ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து எது ஸ்டெபிலிட்டி அதிகம்னு செக் பண்ணும்.
ஸோ மோர் சப்ஸ்டிடியூட் ஆல்கீன் மோர் ஸ்டேபிள். அப்புறம் எப்படி இருக்கும், மெஜாரிட்டியான ப்ராடக்ட் என்னவா இருக்கும், இதாக இருக்கும். ஸோ எனக்கு தெரியல சார் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துருங்க. இங்கே என்ன வந்துடும், இங்கே எத்தனை இருக்குமா, 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே இது sp2 தான். இங்கே என்ன இருக்கு, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இங்கே என்ன இருக்கு, 2. இந்த இடத்துல இங்கே என்னதான் இருக்கு, 2 இருக்கா. டோட்டலாக எவ்வளோ வந்துருச்சு, இது sp3மா, இதுவும் sp3. இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணணும், இதையும் கவுண்ட் பண்ணணும். டோட்டலாக எவ்வளோ இருக்கு, 3 2. இங்கே எவ்வளோ இருக்கு, டோட்டலாக 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே கவுண்ட் பண்ணுங்க, இங்கே என்னதான் இருக்கு, 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இந்த இடத்துல 2. டோட்டலாக இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ இருக்கு, 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ எது மேஜர், இதுதான் மேஜர். மேஜர் ப்ராடக்ட்டும் இதான் கிடைக்கும். கிளியரா புரியுதா? நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட், இதுல என்ன வரும், இங்க என்ன இருக்கு, பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. இங்க என்ன இருக்குமா, எங்க எங்க ரிமூவ் பண்ணாலும் என்னதான் கிடைக்கும், எனக்கு ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தான் கிடைக்கும். என்ன ப்ராடக்ட், ஒரு சைக்ளோ எக்ஸீன் கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிள் தானே. இந்த பக்கம் ரிமூவ் பண்ணாலும் ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஏன்னா எங்க சப்ஸ்டியூஷனே எதுவும் கிடையாது, சேம் என்னவோ அதான் கிடைக்கும். இதுல எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கும், ஒரு ப்ராடக்டா 2 ப்ராடக்டா, என்ன கிடைக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க என்ன இருக்குதுமா, பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. இங்கேயும் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, கவனிங்க. இங்க என்ன இருக்கு, 3 ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா. அப்ப எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கும், 2 ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னது, மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன், ஒரு ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட் என்னது, இதுதான் ப்ராடக்ட். எது மேஜரு, இது மேஜரு, இது மைனர். சரிங்களா. கொஸ்டின் என்ன கேக்குறாங்கப்பா, which one of the E2 reaction will go very fast. சரிங்களா. ரொம்ப ஸ்பீடா இதுல நடக்கும். சரிங்களா. இதுல எல்லாத்துலயும் ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். மேஜர் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதான் மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆனால் எது ஃபாஸ்ட்டாக போகும், என்ன ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஏ ஒன்லி, ஏசி சேம் ஸ்பீடில் போகும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா பி ஒன்லின்னு கேட்குறாங்க, சி ஒன்லின்னு கேட்குறாங்க. என்ன ஆப்ஷனு, சி ஒன்லி. என்ன எதை வச்சு நீங்கள் ஆன்சர் சொன்னீங்க, ஸோ ஸ்பீட் ஆஃப் எதில் வரும் உங்களுக்கு, இந்த அல்கைலைடு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஸ்பீடாக ரியாக்ஷன் நடக்கும். ஆல்கஹால். சரிங்களா. ஆல்கஹாலும் என்ன ஆகும், எலிமினேட் ஆகும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்களா. இப்போ எலிமினேஷன் ரியாக்ஷன்னா என்ன, சரிங்களா. தமிழில் என்ன சொல்லப்பா, நீக்க வினைகள். எதை வந்து எலிமினேட் பண்ணுறோம், சரிங்களா. ரிமூவல் ஆஃப் நியூட்ரல் மாலிகுல்ஸ். இங்கே வந்து ஹேலஜன் கிடையாது, காமனாக ஒரு நியூட்ரல் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறது. ஃப்ரம் எதுலேருந்து பண்ணுறாங்க, சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டு ஃபார்ம், எது மாறுது, சேச்சுரேட்டட்லேருந்து என்னவா மாறுதுமா, அன்சேச்சுரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ். சரி, எல்லா இடத்துலையும் ஆசிட் தான் கிடைக்குமா, பேஸ் தான் யூஸ் பண்ணுமா, அப்படி கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற சால்வெண்ட்லேயே என்ன இருக்குது, அசிடிட்டி இருக்குது. ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அங்கேயே ஆசிட் இருக்குது. அப்போ பேஸுங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம்ல, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, KNH2, சரிங்களா, NaNH2, இது எல்லாமே என்ன தான் வருது, பேஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக என்ன இருக்கணும், ஹீட் பண்ணும். சரிங்களா. ஸோ முன்னாடி இதில் எல்லாம் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா, என்ன இருக்கும், இந்த சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுறோம். நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் அந்த ரியாக்ஷன் நடக்காது, ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம படிச்சோம் இல்லைங்களா, சேம் அதே கான்செப்ட் தான். பட் இங்கே குரூப் என்ன வேணாலும் இருக்கலாம், எய்தர் ஹாலஜன் ஆட்டமாகவும் இருக்கலாம் ஆர் ஆல்கஹாலும் இருக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் இப்படி நடக்கும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, இது சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், இங்கே கிடைச்சிருக்கிறது என்னதுமா, அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். கிளியராக இருக்கா. ஓகே. ஸோ சிம்பிளாக ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா, ஒரு சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்லேருந்து நம்ம கொண்டு வரது என்னதுப்பா, அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், ஹீட்டிங் ப்ராசஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுறது என்னதுப்பா, ஹைட்ரஜன். ஸோ என்ன ஹைட்ரஜன், பீட்டா ஹைட்ரஜன். சரிங்களா. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷனில் டோட்டலாக இத்தனை டைப் இருக்குது. என்ன டைப்னா டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்குது. E1 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, E2 ரியாக்ஷன் மெக்கானிசம் சொல்லுவாங்க. நம்ம இப்போ முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா, அது என்னது,
E2 ரியாக்ஷன் மெக்கானிசம். அதுக்கப்புறம் E1 CP. CPனா காஞ்சுகேட்டட் பேஸ். E1 காஞ்சுகேட்டட் பேஸ். அப்புறம் EI இன்டர்னலாக எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கிறது. ஒரு மாலிகுலுக்குள்ளேயே என்ன நடக்கும்? எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிமாலிகுலர். ஒன்று இருக்கா அப்படின்னா என்னது? ஒன்லி ஒன். யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். ரியாக்ஷனோட ரேட் எதை பொறுத்து மட்டும் இருக்குன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டேட்டை பொறுத்து மட்டும் இருக்கும். E2ங்கிறது இப்போ படித்தோம். எதை பொறுத்து இருக்கும்? சப்ஸ்டேட்டு ப்ளஸ் ரியேஜென்ட். பேஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். E1 CPனா யூனிமாலிகுலர் காஞ்சுகேட்டட் பேஸ். அந்த மாலிகுலுக்குள்ளேயே நடக்கிறது. அதில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும். அது என்னன்னு படிக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். எலிமினேஷன் இன்டர்னல் அப்படின்னா இன்டர்னல், இன்ட்ரா படிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி. ஓகே, ஸோ இன்டர்னலாக ஒரு மாலிகுலுக்குள்ளேயே நடக்கிறது. இது ரெண்டுமே மாலிகுலுக்குள்ளே நடக்கிறது தான். இது வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பொருள் தேவை இதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு. இது மாலிகுலுக்குள்ளேயே இனிஷியேட் ஆகும். அது என்னங்கிறத பின்னாடி படிப்போம். நோட் பண்ணிக்கோங்க கிளியரா. ஸோ டோட்டலாகவே எலிமினேஷன் ரியாக்ஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குமா? 4 டைப்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இதுவே கொஸ்டினாக கேட்பாங்க. EICPனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்னது? எலிமினேஷன் காஞ்சுகேட் பேஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது E1 ரியாக்ஷன். சரிங்களா? E1 ரியாக்ஷன். இப்போ நம்ம E2 பற்றி ஓரளவு நாலேஜ் இருக்கும். E1 ரியாக்ஷன் இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னது? ஆல்கஹால். ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னதுப்பா? ஆல்கஹால். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். டீஹைட்ரேஷன் அப்படின்னா ஆல்கஹால்னா என்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும்? OH ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் சப்போஸ் இப்படி ஒரு ஆல்கஹால் இருக்குன்னா இது என்னது? செகண்டரி ஆல்கஹால். இதில் ஹைட்ரஜனும் இருக்குமா இல்லையா? சரிங்களா? ஸோ ஹைட்ரஜன், ஆல்கஹால் எல்லாம் ரிமூவ் ஆகி எனக்கு என்ன கிடைக்குது? வாட்டர் மாலிகுல் வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தானே சொல்கிறாங்க டீஹைட்ரேஷன். ஓகே, மீனிங் என்னதுமா? வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? டீஹைட்ரேஷன். முன்னாடி நம்ம படித்தது என்ன படித்தோம்? டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். சரிங்களா? இங்கே என்ன வருது? டீஹைட்ரேஷன். ஸோ என்ன மீனிங்கு? வாட்டர் மாலிகுல் பை ப்ராடக்டாக கிடைக்கும். அதோட நமக்கு மெயின் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? அல்கீன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் E1 அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்மீடியட் டெஃபினெட்லி என்ன இருக்கும்? ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் E1ல ஃபர்ஸ்ட் கேஸ். இங்கே என்ன இன்டர்மீடியட் சார் ஃபார்ம் ஆகும்னா, என்ன இன்டர்மீடியட்னா கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். அதே மாதிரி டீஹைட்ரேட் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன ரியேஜென்ட்லாம் இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி ரியேஜென்ட்லாம் இருக்கணும்? ஆசிட். சரிங்களா? இங்கே என்ன ஆசிட் இருக்குது? சல்ஃபூரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், P2O5, BF3, ட்ரை HCl அண்ட் KHO4. இந்த மாதிரி மிக்சிங்கும் கிடைக்கும். நீர் நீக்க காரணிகள் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். சரிங்களா? வாட் ஆர் த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்? என்னது? சல்ஃபூரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? நீர் நீக்க காரணிகள். இங்கே நம்ம என்ன நீக்க போகிறோம்? நீரை தான் நீக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? இந்த ரியேஜென்ட் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். பக்கத்துலேயே ஹீட்டிங் ப்ராசஸ்க்கு என்ன இருக்கும் உங்களுக்கு? 1 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி அசிடிக். அங்கே E2 ரியாக்ஷனில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, மெத்தனால் பேஸ் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? நார்மலாகவே ஆசிட் கொடுத்துட்டாங்கனாவே ஒரு கோடு வேர்டு என்ன ரியாக்ஷனில் போக போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? கிளியரா? ஸோ டீஹைட்ரேட்டிங்னா என்னென்னு மீனிங் புரியுதா? ரியாக்ஷன் பார்க்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி. நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது, இப்போ நம்ம டாபிக் என்ன டாப்பிக்கில் படிச்சுட்டு இருக்கோம்? E1. சரிங்களா? ஸோ E1 ரியாக்ஷனை பொறுத்த வரையும் திஸ் இஸ் மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகே, முன்னாடி நான் சொன்னது என்னது? E2 ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்னது? மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன். இதை பொறுத்த வரையும் நமக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்சரி ஆல்கஹால் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்கஹால் இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது? ஆசிட் இருக்கா? இந்த ஆசிட் எப்படி பிரியும்? H + HSO4- இப்படி பிரிஞ்சிருமா? என்கிட்ட இந்த H+ இருக்கு இல்லைங்களா? இந்த H+ இந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் என்ன இருக்குமா? லோன் பேர் இருக்கும். இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்குது? அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்கும். இட் மே ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபில். இங்கே என்ன இருக்குது? எனக்கு எப்படி பிரிஞ்சிருக்கு? ஆசிட் H+. இது என்னவா இருக்குது? எலக்ட்ரோஃபைல். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் என்ன சான்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு இங்கே நடக்குது புரோட்டானேஷன். என்னம்மா இந்த ப்ராசஸ் பேர்? ஸ்டெப் 1ல் என்ன நடக்குது? புரோட்டானேஷன். புரோட்டான் வந்து என்ன ஆகுது? ஆட் ஆகுது. இதோட ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் ஆட் ஆகுது. ஆட் ஆன உடனே என்னவா மாறிடும்? CH. ஸோ இப்போ இந்த கார்பன் தானே இருக்குது? இந்த கார்பன் இங்கே H, இந்த H, இது ஆக்சிஜன்,
ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆன் ஹைட்ரஜன் இது ரெண்டும் இருக்குது. இப்போ என்ன சார்ஜ் வந்துடும் ஆக்சிஜன் மேலே? கண்டிப்பாக 2 லோன் பேர் இருக்கும். ஒரு லோன் பேர் போனதுனால இது என்ன மாறிடுச்சு? பாசிட்டிவ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கம்மா? ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான். இதுக்கு பேர் என்னது? ஹைட்ரோனியம் அயான். ஸோ ஹைட்ரோனியம் அயான் எப்பயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். என்ன சொல்லாங்க? அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ உடனடியாக அந்த பாசிட்டிவ் சார்ஜில் நான் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் எப்பயுமே எப்படி இருக்க விரும்பும்னா ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் இருக்க விரும்பும். உடனடியாக என்ன ஆகும்? அப்போ லோன் பேர் எனக்கு வேணும். இது ஆல்ரெடி நல்ல பாண்டில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது மோர் எலக்ட்ரானெகட்டிவிட்டி ஆட்டம். ஸோ என்ன பண்ணும்? இந்த 2 எலக்ட்ரானும் இந்த ஆக்சிஜனுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண வந்துடும். அப்போ இங்கே என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும்? கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுமா? ஆகாதா? ஸோ உடனடியாக என்ன ஆகுது? ஸ்டெப் 2ல் என்ன ஆகுது? உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் இன்டர்மீடியட். என்ன ஃபார்ம் ஆகுது? கார்போகேட்டையான் இன்டர்மீடியட். என்ன ரீசன்? என்ன இப்போ வெளியே போயிருச்சு? H2O வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்கும்? இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும், இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும், இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும். இங்கே CH, இந்த இடத்துல CH. இங்கே என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருச்சா? இப்போ நீங்கள் இங்கே செக் பண்ணுறீங்க. இது என்ன வகையான கார்போகேட்டையான்? பிரைமரி கார்போகேட்டையானா செகண்டரி கார்போகேட்டையானா? பிரைமரி கார்போகேட்டையான். சரிங்களா? உடனடியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போகேட்டையானை நான் என்ன பண்ணோம்? ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ உடனடியாக இங்கே எங்கிட்ட என்ன இருக்கு? இன்னொரு பார்ட்டு HSO4 மைனஸ் இருக்கு. ஸோ இது என்ன ஆக்ட் ஆகும்? நியூக்ளியோஃபில் ஆக்ட் ஆகும். இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வேற எதுவுமே கிடையாது. ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ என்னது? இந்த கேஸில் ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுவும் பாசிபிள் இல்லை. ஏன்னா இது இந்த பக்கம் வந்தாலும் பிரைமரி தான், இந்த பக்கம் இருந்தாலும் பிரைமரி தான். அடுத்து உடனடியாக என்ன பண்ணும்? அடுத்து ஏதாவது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன். இது என்ன ஹைட்ரஜன்? இப்போ பீட்டா ஹைட்ரஜன். மோஸ்ட்லி எல்லா கேஸ்லையும் பீட்டா எலிமினேஷன் தான். இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? இந்த பேஸ் என்ன பண்ணுது? அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இது பேஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல என்ன ஆயிரு? இப்போ டபுள் பாண்டு ஃபார்ம் ஆயிருது. முன்னாடி படிச்சதுல என்ன ஆகும்? அப்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகும்போது லீவிங் குரூப் வெளியே போகும். இந்த கேஸ்ல என்ன ஆகுது? லீவிங் குரூப் வெளியான வாட்டி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆன வாட்டி அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பேஸ் ரிமூவ் ஆகுது. பேஸ் இது பேஸ் தான். ஆசிட்ல என்ன இருக்குதுமா? ஆசிட் இருக்கு, பேஸ் இருக்கு. இந்த பேஸ் பார்ட் தான் என்ன பண்ணுது? இப்போ நியூட்ரலைஸ் ஆயிருது. ஸோ இப்போ என்ன ஆயிரும்? இப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும்? டபுள் பாண்ட் கிடைச்சிருமா இல்லையா? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கார்பன் கார்பன். நம்மளோட நோக்கம் என்னது? இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரையும் அல்கீன் ஃபார்மேஷன் தான். எனக்கு என்னென்னலாம் பை ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அந்த சல்ஃபூரிக் ஆசிட் திரும்ப கிடைச்சிருச்சா? சரிங்களா? அதுவும் எனக்கு என்னதான்? பை ப்ராடக்ட் தான். மறுபடியும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? வாட்டர் மாலிகுலும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த ஹைட்ரோனியம் அயான் இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபார்ம் ஆகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஃபார்ம் ஆகிறதுக்கு சப்ஸ்டேட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ரியாக்ஷனில் எந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும்? சப்ஸ்டேட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். இதுவும் ஆட் பண்ணுவோம். இது இனிஷியேட் தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? ஜஸ்ட் H+ ஆட் பண்ணி இனிஷியேட் தான் பண்ணுது. அதுக்கப்புறம் மல்டியா என்ன ஆகுது? உள்ளுக்குள்ளேயே என்ன நடக்குது? வெளியில் வருது. இந்த ஹைட்ரோனியம் அயான்லாம் ரிமூவ் ஆகுது. சரிங்களா? இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஆசிட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் இருக்கணும்? சப்ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த ரியாக்ஷனில் E2 ரியாக்ஷனில் என்ன சொன்னோம்? சப்ஸ்டேட் அண்டு ரியேஜென்ட். இந்த இடத்துல ஒன்லி சப்ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் பிரைமரி. அதனால தான் இது எதை பேஸ் பண்ணி இருக்கிறது? ஒரே ஒரு இதுக்குனால யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் மெக்கானிசம், E1 ரியாக்ஷன் மெக்கானிசம். கிளியராக நோட் பண்ணுங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் E1 ரியாக்ஷன் மெக்கானிசத்தை பொறுத்தவரையும் ட்ரெஸரி ஆல்கஹால் எத்தனை வகைமா இருக்கு? பிரைமரி ஆல்கஹால் இருக்கு, செகண்டரி ஆல்கஹால் இருக்கு, ட்ரெஸரி ஆல்கஹால் இருக்கு. ட்ரெஸரி ஆல்கஹால் மோர் ஃபேவரபிள். சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே H+ ஆட் ஆன வாட்டி என்ன ஆயிரும்? ஹைட்ரோனியம் அயான் ஃபார்ம் ஆயிரும், உடனே ரிமூவ் ஆயிரும். ஸோ இங்கே என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும்? ஸோ இந்த இடத்துல ட்ரெஸரி கார்போகேட்டையான். ஸோ நம்ம கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி படித்தோமா? அங்கே எது மோர் ஸ்டேபிள்னு படிச்சிருக்கோம்? ட்ரெஸரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள்னு படிச்சிருக்கோம். ஸோ என்ன ரீசனு? இங்கே என்ன எஃபெக்ட் இருக்கு? ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் என்ன இருக்கு? ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகேவா? ரெண்டும் இருக்கா இல்லையா? ரெசனன்ஸ் இருக்கா? ரெசனன்ஸ் இல்லை. 2 எஃபெக்ட் இருக்கு இன்டைரக்ட்லி. டோட்டலாக எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் HCl கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் உடனே என்ன ஆட் பண்ணோம்? ஸோ இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன் தானே இது. ஸோ இங்கே CH3, இங்கே CH3, இங்கே என்ன இருக்குமா? OH2+.
நான் சுருக்கமாக எழுதிட்டேன். OH2 ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாவே அன்ஸ்டேபிள் என்னவா போயிடும், வெளியில் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன வந்துட்டு இங்கே என்னமா மாறிடும், CH3 C, இங்கே என்ன இருக்குமா CH3 CH3. இது என்னது கார்போகேட்டையான். ஸோ இங்கே ஆல்ரெடி பேஸில் நமக்கு தெரியும் சரிங்களா. இங்கே என்ன இருக்குது HSO4 மைனஸ் சொல்யூஷனில் இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு இடத்துல இது ஆல்ரெடி என்னது மோர் ஸ்டேபிள் தான். ஸோ எந்த பக்கம் நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, இங்கே என்ன வந்துடும் டபுள் பாண்ட் வந்துடும். டபுள் பாண்ட் வந்தோம்னா இப்படி எப்படி மாறிடும் CH3 C டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன், இங்கே என்ன வந்துடும் ஹைட்ரஜன், இந்த இடத்துலயே ஒரு CH3 இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அல்கீன் ஃபார்மேஷன் கிடைச்சிருச்சு. நோட் பண்ணிக்கோங்க. how will you get 2-methyl propene which of the substrate அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கணும் நீங்கள் ஆன்சரில் ட்ரெஸரி ஆல்கஹால் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ இப்படி ஒரு கொஸ்டின், இங்கே என்னம்மா என்கிட்ட இருக்கு, இது என்ன வகையான ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் சரிங்களா. இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு H3PO4 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆசிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் இதை சரிங்களா. ஸோ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட் ஃபேவரபிள் என்னன்னு சொல்லியிருக்கோம் ட்ரெஸரி ஆல்கஹால். ஆனால் ஈவன் செகண்டரி ஆல்கஹாலையும் நமக்கு என்ன நடக்கும், எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும் பேஸ்ட் ஆன் நம்ம இங்கே என்ன இருக்குது சரிங்களா. இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு ஆசிட் இருக்கு. ஸோ ஆசிட் இருந்தாவே உடனடியாக என்ன ஆயிரும் இனிஷியேட் ஆகும் சரிங்களா. என்ன இனிஷியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH என்னவா மாறிடும், இப்போ OH2 ஹைட்ரோனியம் அயானா மாறிடும். மாறின ஒன்று என்ன ஆகும், இது என்ன ஆயிருப்பா ரிமூவ் ஆயிரும். H2O ரிமூவ் ஆன வாட்டி மைனஸ் H2O. இப்போ என்கிட்ட என்ன வந்துருச்சு, இது என்னது கார்போகேட்டையான். என்ன வகையான கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான். இங்க என்ன இருக்கு CH3 இருக்கு, இங்க என்ன இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு கல்கி, இங்க என்ன இருக்குமா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, மறந்துடக்கூடாது சரிங்களா. ஸோ இப்போ நான் நேற்று கிளாஸ்ல என்ன நடத்தினேன், கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் சொன்னா இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த சிஸ்டத்தை நீங்கள் செக் பண்ணுறீங்க, செக் பண்ண வாட்டி இங்கே செகண்டரி இருக்குது, இதில் செகண்டரியோட ஏதாவது வர வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம பிரெயின் யோசிக்கணும். யோசிக்கும் போது இங்கே என்ன கிடைக்குது, ட்ரெஸரி வர வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணால் ட்ரெஸரி கிடைக்கும், என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால், இங்கே மெத்தில் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது, ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. எதை மூவ் பண்ணால் எனக்கு ட்ரெஸரி கிடைக்கும், ஹைட்ரஜனை மூவ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும் ட்ரெஸரி கிடைச்சிரும் சரிங்களா. இப்போ இங்கே என்ன நடக்குதுமா 1,2 நான் நேற்று என்ன சொன்னேன், இதோட பேர் என்னது ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1,2 மெத்தில் ஷிஃப்டா இல்லை 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்டான்னு கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே என்னது ஹைட்ரைடு ஷிஃப்ட்ல எனக்கு என்ன இப்போ கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த இடத்துல உட்காந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சுப்பா, இங்கே என்ன கிடைச்சிருச்சு ட்ரெஸரி கார்போகேட்டையான் கிடைச்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி இங்கே பேஸ் இருக்குமா, PO4 மைனஸ் அந்த மாதிரி இருக்குமா. ஸோ என்ன ஆயிரும் பேஸு, இதை என்ன பண்ணும் அப்ஸ்டேட் பண்ணும், உடனடியாக என்ன ஆயிரும் இங்கே பாண்டு ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ஃபைனல் ப்ராடக்ட் வந்துருச்சா. ஸோ இதுதான் எனக்கு என்னது மேஜர் ப்ராடக்ட். மோஸ்ட்லி மேஜர் ப்ராடக்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னது ஜெய்ட்ஸப் ரூல், மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கீன் இருக்கா. ஸோ அப்போ என்ன வரும், இதுதான் எனக்கு மேஜராக கிடைக்கும். ஓகேவா. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. சரி, இப்போ இங்கே இருக்கும்போதே ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா சார், கிடைக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு மைனராக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே ரிமூவ் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட் கிடைக்கும், மைனராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த மாதிரி கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி வருது, ரொம்ப அதிகமான ஸ்டேபிளாக இருக்கனால இது 99% இதுதான் இருக்கும். ஸோ அந்த 1% நம்ம என்ன பண்ண மாட்டோம், எழுத மாட்டோம் சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன எப்படி கொண்டு வரணும், ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு வரணும், இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். புரியுதுங்களா. இது என்ன ரியாக்ஷன் மெக்கானிசம், E1 ரியாக்ஷன் மெக்கானிசம். எதை பேஸ் பண்ணி E1 சொல்றோம், ஆசிட் இருக்கிறதுனால. E2 ரியாக்ஷன் சரிங்களா.
நம்ம முன்னாடி படிச்சது டீஹைட்ரோ ஹாலஜனேஷன், அதுலயும் சேம் ரியாக்ஷன் மெக்கானிசம் தான். அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம்பா, ஹாலஜன் அல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணோம். இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஆல்கஹால் யூஸ் பண்ண போறோம். அந்த ஆல்கஹால் எப்படிப்பட்ட ஆல்கஹாலா இருக்கும், பிரைமரி ஆல்கஹாலா இருக்கும். சரிங்களா? ஸோ சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கும். இங்க என்ன நடக்கும், டிரான்சிஷன் ஸ்டேட். கண்டிப்பா என்னது, இன்டர்மீடியட் கிடையாது. டிரான்சிஷன் ஸ்டேட்னா சைமல்டேனியஸா நடக்குது. ஃபர்ஸ்ட் எப்படி படிச்சோம், பேஸ் எடுக்கிறதோ ஹிட் பண்றதோ எப்படி இருக்கும், சேம் டைம்ல நடக்கும். சரிங்களா? இங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா C2H5Na, சம்டைம்ஸ் ETONA, இந்த மாதிரி ஈத்தாக்சைடு மீத்தாக்சைடு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆல்கஹால் இருக்கு இல்லைங்களா, ஆல்கஹாலோட பேஸ் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான். இப்போ நம்ம முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணோமா, அங்க என்ன இருக்கும் என்கிட்ட CH3O- ஃபார்ம் ஆயிருக்குமா, மீதி என்ன இருக்கும் K+ இருக்கும். ஸோ இப்போ என்ன வந்துருச்சு எனக்கு, பொட்டாசியம் மீத்தாக்சைடு. சப்போஸ் எத்தனால் எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும், CH3 CH2O-. இங்க சோடியம் ஆட் பண்ணா சோடியம் ஈத்தாக்சைடு, பொட்டாசியம் ஆட் பண்ணா பொட்டாசியம். இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான், அப்படி இல்லாம ஆல்கஹாலிக் KOH கொடுத்தாலும் என்னதான், ஒண்ணுதான். புரியுதுங்களா? இது சார் இது என்னமோ இங்க என்னமோ டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க கூடாது, எல்லாமே என்னதான், ஒண்ணுதான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைனல் எனக்கு எப்படி கிடைக்கும், மிக்சடு இப்படி தான் கிடைக்கும். சொல்யூஷன்ல இருக்குதுமா, சால்வெண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சோம் இல்லைங்களா, ஸோ எனக்கு இப்படி தான் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சரிங்களா? நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷன் படிக்கிறோம் இல்லைங்களா, அங்கே ஆல்கஹாலிக் KOH கொடுத்தா எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் ஈத்தாக்சைடு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ என்ன நடக்குன்னா சேம் அங்கே என்ன ப்ராசஸ் நடந்துச்சோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். சரிங்களா? அங்கே என்ன ஆச்சு, எக்ஸ் வந்து ரிமூவ் ஆச்சு. சார் இங்கே என்ன சார் நடக்கும், இங்கே வந்து H+ ஆட் ஆகுமா, இங்கே H+ இல்லையே, H+ இருந்தால் தானே ஆட் ஆகும். ஸோ உள்ள நடந்த வாட்டி சால்வெண்ட்ல எப்படி மாறிடுச்சு, இப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதுமா, CH3 CH2O- இருக்கா, இது வந்து என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா பேஸ். என்னவா ஆக்ட் பண்ணுது, பேஸ். ஸோ இது என்னது ஆல்ஃபா, இது என்னதுப்பா பீட்டா பொசிஷன். இங்க ஹைட்ரஜன் இருக்கா, சரிங்களா, இங்க ஹைட்ரஜன் இருக்கா, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா. இப்ப நமக்கு தேவை பேஸ். பேஸ் என்ன பண்ணுது, புரோட்டான் என்ன பண்ணுது, அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அப்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே இது என்ன ஆகும், இது எல்லாமே சைமல்டேனியஸா நடக்குது, ஒரே இதுல நடக்குது. ஸோ உடனடியா என்ன ஆயிரும், இந்த OH ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? இதுவும் ஆன்டினா கீழே தான் இருக்கும், நான் இங்க உங்களுக்கு வரையறதுக்காக கீழே கூட போட்டுக்கலாம், கன்ஃபியூஷன் ஆக வேணும். சரிங்களா? இங்க என்ன இருக்கு, CH2OH இப்படி இருக்கா. ஸோ இங்க சடனா என்ன ஆகும், இந்த பாண்ட் இங்க மூவ் ஆன உடனே இது என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். இங்க வாட்டரா ரிமூவ் ஆகல, இங்க என்னவா ரிமூவ் ஆகுதுமா, OH ரிமூவ் ஆகுது. புரியுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல வாட்டரா ரிமூவ், இங்க எந்த கார்போகேட்டைன் இன்டர்மீடியட்டோ எதுவுமே ஃபார்ம் ஆகல, சைமல்டேனியஸா நடக்குது. அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ, CH3 CH டபுள் பாண்ட் CH2. சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் நடத்துறது புரியறதுக்காக நான் உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் வச்சு நடத்தியிருப்பேன். E2 ரியாக்ஷன் எதில் ஃபேவரபுளாக இருக்கும், பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் அங்கே என்னதான் நடக்க வாய்ப்பு இருக்கு, E2 ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா? இங்கே அல்கீனு ப்ளஸ் என்னவா மாறி இருப்பேன், இங்கே OH வந்துருச்சா, இங்கே சோடியம் இருக்கா. ஸோ அப்போ என்னவா மாறிடும், சோடியம் ஹைட்ராக்சைடு. அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக மறுபடியும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு H+ இந்த மாதிரி இருக்கும், பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, கிளியரா புரியுதா? இது என்ன ரியாக்ஷன்ப்பா, சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கிறது. இட் இஸ் நாட் அ மல்டி ஸ்டெப், சிங்கிள் ஸ்டெப்பு. இதெல்லாம் டிரான்சிஷன் ஸ்டேட். இதெல்லாம் என்னதுப்பா, டிரான்சிஷன் ஸ்டேட். இது இந்த பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், இது மூவ் ஆகும், இது மூவ் ஆகும், எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிறது. அதனால தான் இது என்ன சொல்றாங்க, சார் இங்க என்ன சார் 3 ஸ்டெப் எழுதிருக்கீங்க, ஸ்டெப்பு கிடையாது, இதெல்லாம் என்னது ஒரே நேரத்தில் நடக்கிறது, படப்படன்னு. சரிங்களா? ஸோ உடனடியாக உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், அல்கீன் கிடைச்சிரும். இதுலயும் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராசஸ்லயும் ஹீட்டிங் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ E1 CP ரியாக்ஷன், அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டோம். E2 பற்றி நான் என்னது ஃபர்ஸ்ட் நான் E2 நடத்திட்டு தான் நான் உங்களுக்கு நடத்தினேன். அதில் எந்த விதமான கார்போகேட்டையானோ அது மாதிரி எதுவுமே வராது. ஸோ அதனால் என்னது நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி எழுதுறது தான். டைஹைட்ரோ ஹாலஜனேஷனும் சேம் தான், பிரைமரி ஆல்கஹால் வந்தாலும் சேம் தான். நீங்கள் எதை வச்சு டிசைட் பண்ணோம், நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பேஸா ஆசிட்டா அதை வச்சு டிசைட் பண்ணும். இப்போ இருக்கிறது என்னதுப்பா, E1 CP. சரிங்களா? இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பொசிஷன்ப்பா, ஆல்ஃபா பொசிஷன். இது என்ன பொசிஷனு, பீட்டா பொசிஷன். பீட்டா பொசிஷன்ல 2 ஹைட்ரஜன் ஆல்ரெடி இருக்கும். அப்படி இருந்தா நம்ம என்ன எடுத்துருக்கிறோமோ அதை பொறுத்து என்ன சொல்லலாம், இங்க நம்ம பேஸ் எடுத்துட்டோம்னா என்ன ரியாக்ஷன் போகும், E2 ரியாக்ஷன் மெக்கானிசம் வரும். ஆசிட் எடுத்தோம்னா என்ன ரியாக்ஷன் போகும், E1 ரியாக்ஷன் போகும். சார் இப்போ வந்து எனக்கு இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, ஆனா அது பக்கத்துல என் கூட என்ன இருக்குது, இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. என்ன இருக்குதுமா,
இது என்ன குரூப்மா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. இப்போ என்ன சார் நடக்கும்? சரிங்களா, இப்போ என்ன நடக்கும்? சரிங்களா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்க என்ன இருக்குது? NaO Me சேம் இதே தான். என்ன வரும்? MEO மைனஸ் இருக்கா? சரிங்களா, இது என்ன பண்ணுனா H பிளஸ் எடுத்துக்கும். H பிளஸ் எடுத்த வாட்டி இங்க என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும்? PHC CH2 NO2. இங்க என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? கார்பன் மேல என்ன சார்ஜ்ப்பா? இப்போ இங்க என்ன வந்துருச்சு? நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நான் உங்களுக்கு ஆசிட் பேஸ் நடத்தும் போது நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஆசிட் பேஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஆசிட் பேஸ்னா சிம்பிளா எதெல்லாம் H பிளஸ் கொடுக்குறதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இது என்னதுப்பா? சிம்பிளா மெத்தனால். மெத்தனால் என்ன பண்ணோம்? CH3O மைனஸ் பிளஸ் H பிளஸ்ஸாக கொடுக்குமா? ஸோ இங்கே உருவாயிருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கான்ஜுகேட் பேஸ். இதுக்கு பேர் என்னதுப்பா? கான்ஜுகேட் பேஸ். ஒரு ஆசிட் இருந்தால் அங்கே என்ன நடக்கும்? கான்ஜுகேட் பேஸ் இருக்கும். ஸோ இங்கே H பிளஸ் கொடுக்கறது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டோம்? ஆசிட்னு சொல்லிட்டோம். அப்போ இது ஆசிட்னா இதில் இருந்து உருவாகக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட பேர் என்னது? கான்ஜுகேட் பேஸ். இங்கே நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது என்னது? CH3COOH. இது என்னதுப்பா? அசிட்டிக் ஆசிட். ஸோ இது என்னது? CH3COO மைனஸ் பிளஸ் H பிளஸ். இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்ஜுகேட் பேஸ்னு சொல்லுவோம். சேம் அதே மாதிரி தானே இருக்கு. ஆனால் இங்கே என்ன இல்லை? இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை. என்ன? ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்போ ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்போ இல்லை. அதுக்கு பதிலாக எப்படி இருக்கு? நார்மலாக ஹைட்ரோ கார்பன் இருக்கு. ஆனால் அந்த கார்பனில் என்ன ஒன்று இருக்கு? NO2 இருக்கு. அப்போ உருவாகக்கூடிய கான்ஜுகேட் பேஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு சம்திங் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே ஸ்டெபிலிட்டி வந்துருச்சா? சரிங்களா, ஸோ இப்போ என்ன நடக்கும்? எலிமினேஷன் நடக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நார்மலாக இங்கே டபுள் பாண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி எப்படி இருக்கு உங்களுக்கு? CH2 இங்கே என்ன இருக்கு? புரோமீன் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எழுதுங்க, புரோமீன் எழுதுங்க. இப்போ என்ன ஆகும்? இந்த நெகட்டிவ் சார்ஜ் உடனடியா இதில் ஆட் ஆகும். ஆட் ஆன உடனே என்ன ஆயிரும்? இந்த பக்கம் இருக்கிற புரோமீன் வெளியில போயிடும். ஸோ இப்போ ஃபினைல் CNO2 டபுள் பாண்ட் CH. இது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கா இங்க? நோ. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் நடக்கும். சரிங்களா, ஸோ இங்கே என்ன நடக்குது உங்களுக்கு? இங்கே NO2 குரூப் இருக்கனால கான்ஜுகேட் பேஸ் ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இது ஈக்குவல் டு E2 ரியாக்ஷன் தான். பட் இங்கே என்னன்னா ஸ்டெப் வைஸாக நடக்கும். E2 ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? சிங்கிளாக நடக்கும். சேம் கண்டிஷன் தான். அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? சேம் இதே தான், ஆல்கஹாலிக் பேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே தான். பட் ஆனால் இங்கே என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு? அல்கீன் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஆகணும் அப்படின்னா இங்கே என்ன குரூப் இருக்கணும்? பீட்டா பொசிஷன்ல என்ன இருக்கணும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கம்மா? E1CP. E1CPனா ஒன்றும் கிடையாது. E1னாவே மல்டி ஸ்டெப். புரிஞ்சுக்கோங்க, E1னா என்னது? மல்டி ஸ்டெப். E1 கான்ஜுகேட் பேஸ். எலிமினேஷன் ரியாக்ஷன்னாவே ஆல்வேஸ் என்னதான்? பீட்டா எலிமினேஷன் தான். எலிமினேஷன்னாவே பீட்டா எலிமினேஷன் தான், வெவ்வேறு ஸ்டெப். E1னா இப்போ புரிஞ்சிருச்சா? மல்டி ஸ்டெப்பு. அதே மாதிரி கான்ஜுகேட் பேஸ் என்னவா ஃபார்ம் ஆகும்? இன்டர்மீடியேட்டா ஃபார்ம் ஆகும். E2ல நார்மலா என்ன நடக்கும்? டிரான்சிஷன் ஸ்டேட். இன்டர்மீடியேட் கிடையாது. E1ல என்ன இன்டர்மீடியேட்? ஸோ இது ஒரு கொஸ்டின். E1ல என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும்? E1CPல என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும்? கார்போ ஆனியான். அதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் பேஸ். கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணணும். சரிங்களா, இது என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க வந்துடணும்? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இது என்னதுப்பா? இது என்னவா இருந்திருக்கும் முன்னாடி? NaOH பிளஸ் எத்தனால் CH3 CH2OH இப்படிதான் இருந்திருக்கும். இதுதான் என்னவா கொடுத்துருக்காங்க இங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை நம்ம எங்க படிச்சிருக்கோம்? E1ஆ E2வா? E2. அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எழுதுங்க. ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா? ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குமா? ரெண்டு ப்ராடக்ட். இது ஏற்கனவே எழுதின ரியாக்ஷன் தான். ஓகே, குயிக்கா எழுதுங்க. ஸோ இதில் என்ன வரும்? ரெண்டு இருக்கும். இது என்னது? பீட்டா, இது பீட்டா. ஸோ இதில் வந்தால் இந்த ப்ராடக்ட், இதில் வந்தால் இந்த ப்ராடக்ட். இது மேஜர், அந்த பக்கம் இருக்கிறது மேஜர், இது மைனர். நோட் பண்ணிட்டீங்களா?
ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கா, இன்னொன்று எலிமினேஷன் என்னது, அதுவும் நம்ம படிச்சிடலாம். லாஸ்ட் இயர் நான் நடத்தலை. எலிமினேஷன் இன்டர்னல் ஆர் இன்ட்ராமாலிகுலர். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பைரோலைட்டிக் ரியாக்ஷன். இன்னொரு பேர் என்னதுமா? பைரோலைட்டிக் ரியாக்ஷன். இன்னும் முடிக்கலையா? ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரோலைட்டிக் எலிமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜேஇயில் கேட்குறாங்க, ஆனால் நீட்டில் இதுவரை கேட்டதில்லை. சரியா? ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக CH3 CH3 இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்மா? எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா? இது எதில் நடக்குது? எஸ்டரில் நடக்குது. சரிங்களா? ஸோ இப்போ கவனிச்சுக்கோங்க, இங்கே என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? ஸோ இப்போ இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா? சரிங்களா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இதை டிஸ்டர்ப் பண்ணும். இதை டிஸ்டர்ப் பண்ண உடனே என்ன ஆகும்? இந்த இடத்துல இது மூவ் ஆகும். சரிங்களா? இது மூவ் ஆன உடனே என்ன ஆயிரும்? இந்த பார்ட்டு வெளியே வந்துடும். இது எல்லாமே எதில் நடக்குது? இன்டர்னலாக ஒரு மாலிகுலுக்குள்ளேயே நடக்குது. இங்கே நான் என்ன எடுக்கல, எந்த ரியேஜென்ட்டுமே எடுக்கல. சரிங்களா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எஸ்டர் எடுத்து ஹீட் மட்டும் பண்ணுறேன். ஆனால் ஹீட்டுங்கிறது கண்டிப்பாக தேவை. சிம்பிளாக இருந்தால் இது எஸ்டராக இருக்கும். லைட்டாக ஹீட் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குதுமா? உள்ளுக்குள்ளேயே என்ன நடக்குது? சேஞ்சஸ் நடக்குது. இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் என்ன பண்ணும்? சேம் ஸ்டெப்பு தான். அங்கே புரோட்டானை அப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்ணோம்? ஆசிடோ பேஸோ யூஸ் பண்ணோம். இங்கே என்னது? அது தேவையில்லை. என்ன இருக்குது? உள்ளுக்குள்ளேயே ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இதை வந்து அப்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ உடனே என்ன ஆயிரும்? இங்கே டபுள் பாண்ட் மூவ் ஆகுது. இங்கே என்ன ஆயிடுது? வந்துடுது. சரிங்களா? இது அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துருச்சுன்னா இப்போ என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? ஸோ இந்த இடம், ஸோ இது தனியாக மாறிடும். ஸோ இங்கே ஃபஸ்ட் நான் இதை எழுதிடுறேன். எப்படி வந்துடும்? அல்கீன் வந்துருச்சா? மீது இது என்ன ஆகும் சார் அப்படின்னா இது என்ன ஆகியிருக்கும்? ஸோ இப்போ இப்படி வந்திருக்குமா? இங்கே ஹைட்ரஜன் வந்த உடனே இது என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? கார்பன் இருக்கும். இங்கே ஆக்சிஜன் தனியாக வந்துடும். இங்கே என்ன இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? CH3 இருக்கும். இந்த டபுள் பாண்ட் என்ன வந்துடும்? ஆக்சிஜனை ஸ்டெபிலைஸ் பண்ண வந்துடும். இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் எங்கே வந்துடும்? இந்த பக்கம் வந்துடும். இப்போ எப்படி மாறிடும்? C டபுள் பாண்ட் O, இங்கே என்ன வந்திருக்குமா? OH, இங்கே என்ன வந்திருக்கும்? CH3. இது என்னது? இப்போ ஆசிட். சரிங்களா? இங்கே என்ன கிடைச்சிருக்கு? அல்கீன். என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்திருக்கோம்? எஸ்டர். புரியுங்களா? எஸ்டர்லேருந்து நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? ஆசிட்டும் கிடைச்சிருக்கு, அல்கீனும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? எலிமினேஷன் இன்டர்னல். இந்த மாதிரி சிஸ்டத்தில் மட்டும்தான் நடக்கும். ஓகே, எல்லா சிஸ்டத்துலையும் நடக்காது. ஸோ அது இல்லாமல் இங்கே என்ன டிரான்சிஷன் நடக்குதுன்னா என்ன டிரான்சிஷன்மா? 6 மெம்பர் டிரான்சிஷன் ஸ்டேட். அதானே? டோட்டலாக எத்தனை இருக்கு உங்களுக்கு? 6 மெம்பர் இருக்கா? ஸோ அந்த மாதிரி டிரான்சிஷன் நடந்து எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு அல்கேன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தில் மட்டும்தான் இது நடக்கும். புரியுதா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும். வேறு எக்ஸ்ட்ராலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளேயே டிரான்சிஷன் ஆகிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. E1 இன்டர்னலாக என்ன ஆயிடுச்சு? இப்போ நமக்கு 4 ரியாக்ஷன் மெக்கானிசம் தெரியுமா? E1 CP என்னன்னு தெரியும், E இன்டர்னல்னா தெரியும், E1 என்னன்னு தெரியும், E2 என்னன்னு தெரியும். எது எல்லாம் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும்? E1லயும் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும்,
ஈவன் சிபிலையும் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு புதுசாக எலிமினேஷன் ரியாக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த சயின்டிஸ்ட் பேர் ஆஃப்மன் அப்படிங்கிறவர். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா less substituted alkane is more stable and obtained as a major product. சார் என்ன சார் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இன்னொரு சயின்டிஸ்ட் இன்னொரு மாதிரி சொல்கிறாரு, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட் ஏதாவது ட்ரை பண்ணுவோமா இல்லையா? ஸோ எப்படி அது மட்டும் வருது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார், நான் வேறு மாதிரி ப்ராடக்ட் எனக்கு வந்து லெஸ் சப்ஸ்டியூட்டட் அல்கீன் தான் எனக்கு மேஜர் ப்ராடக்டாக வரணும். அவரோட எய்ம் என்னவா இருக்குது, நார்மலாக ஜெய்ட்ஸப் கண்டுபிடிச்சது என்னது, மோர் சப்ஸ்டியூட் அல்கீன் தான் மேஜர் ப்ராடக்டாக வருது. ஆனால் எனக்கு என்ன வேணும், லெஸ் சப்ஸ்டியூட்டட். ஏன் எனக்கு மோர் சப்ஸ்டியூட்டட் வருது, எனக்கு தேவை என்னது, லெஸ் சப்ஸ்டியூட்டட் அல்கீன். அவருக்கு தேவை என்ன வேணும், கம்மியாக சப்ஸ்டியூட்டாக இருக்கிறது வேணும். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம அங்கே யூஸ் பண்ணதெல்லாம் என்ன பேஸ்மா, சின்ன பேஸ். என்னென்ன பேஸு, KNH2 ஸ்ட்ராங் பேஸு, ஆனால் என்னது சின்ன பேஸ். NaNH2 இதெல்லாம் என்னது, இந்த ஆட்டம்லாம் என்னது சின்ன ஆட்டம், சைஸில் அட்டாமிக் சைஸில் எப்படி இருக்கும், சின்ன ஆட்டமாக இருக்கும். ஸோ சின்ன பேஸை எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கீன் என்னவா கிடைக்குது, மேஜர் ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, உல்டாவாக ட்ரை பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பல்கி பேஸை எடுத்துக்கிறாரு. இதுக்கு பேர் தான் என்னது, ட்ரெஷரி பியூட்டாக்சைடு. பொட்டாசியம் இருந்தால் பொட்டாசியம், சோடியம் இருந்தால் சோடியம், நேம் அதை பொறுத்து மாறும். இங்கே என்ன எடுத்திருக்காங்க, பொட்டாசியம். ஓகேவா? ஸோ இந்த குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பல்கி குரூப். இது என்ன குரூப்மா, பல்கி குரூப். சரிங்களா? இந்த குரூப் என்ன ஆகும் அப்படின்னா, சரி இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்மன் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு, லெஸ் சப்ஸ்டியூட்டடாக இருக்கக்கூடிய அல்கீன். லெஸ்னா என்ன மீனிங் புரியுதுங்களா, எப்படி இருக்கு உங்களுக்கு, இங்கே சப்ஸ்டியூட்டடே இல்லாத அல்கீன், இதில் என்ன இருக்குது, ஒரே ஒரு சப்ஸ்டியூட் இருக்கிறது, இதில் என்ன இருக்குது, 2 சப்ஸ்டியூட் இருக்கிறது. சரிங்களா? ஜெய்ட்ஸப் ரூல் படி எது மோர் ஸ்டேபிள், இது. இப்போ இவர் சொல்கிறது படி எது மோர் ஸ்டேபிளாக இருக்கும், இது. சரிங்களா? ஸோ இதான் சொல்ல வராரு, எப்படி அது ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, முன்னாடி என்ன படித்தோமோ அதே எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? இப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கிறேன், பேஸ். முன்னாடி என்ன எடுத்தேன் ஞாபகம் இருக்குங்களா, நீங்கள் இப்போ தானே எழுதுனீங்க, என்ன வரும், NaOMe. இது சின்ன பேஸ்மா, இது என்னது மெத்தனால் இருக்கக்கூடிய பேஸ். ஈத்தாக்சைடு மீத்தாக்சைடு இதுவும் பேஸ் தான். ஸோ இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன், இன்சிடாப், அந்த பேஸுக்கு பதிலாக இது என்ன எடுத்திருக்கேன், பல்கி பேஸ் எடுத்திருக்கேன். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் இது நீங்கள் எடுத்து இப்படி எழுதுறீங்க வச்சுக்கோங்க, சி புரோமீன், இங்கே என்ன இருக்கும், CH. இங்கே என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், கார்பன், ஹைட்ரஜன். இங்கே என்ன இருக்கும், சேம் ஹைட்ரஜன். இங்கே எப்படி இருக்கும், ஹைட்ரஜன். இப்படி தானே இருக்கும் ஆட்டம், இன்சைடுக்குள்ளே இப்படி தானே இருக்கும். இப்போ இந்த பேஸ் எப்படிப்பட்ட பேஸு, இது ஆல்ரெடி பெரிய பேஸ், நான் ஃபுல்லாகவே நான் அதை எழுதலை. சரியா? இப்போ எப்படி இருக்கும், இதுதான் பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அப்ரோச் பண்ணுறது, இங்கே ஆல்ரெடி க்ரௌடாக இருக்கா, இது ஆல்ரெடி க்ரௌடாக இருக்காமா, இங்கே அப்ரோச் பண்ணுறதோட இந்த இடத்துல கார்னரில் அப்ரோச் பண்ணுறது ஈஸியா இல்லை இன்டர்னலில் அப்ரோச் பண்ணுறது ஈஸியா, கார்னரில் அப்ரோச் பண்ணுறது தான் ஈஸி. இந்த பேஸ் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இதோட வேலை என்னது, இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. இப்போ இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் நடக்குது. அப்ஸ்ட்ராக்ட் நடந்த உடனே என்ன ஆயிரும், இந்த இடத்துல பாண்டு கிரியேட் ஆயிரும். உடனடியாக என்ன ஆயிரும், இந்த புரோமீன் வெளியே போயிடும். சரிங்களா? ஸோ இந்த புரோமீன் எப்படிப்பட்ட ஆட்டம்னா, இந்த புரோமீன் இருக்கு இல்லைங்களா, புரோமீன் இதுவும் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது ஈஸியாக வெளியே போயிடும், பெரிய ஆட்டமாக இருக்கனால என்ன ஆயிரும், ஈஸியாக வெளியே போயிடும். ஸோ இப்போ இது இங்கேயே எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் அந்த கார்னரில் எடுக்கிறது 99% இருந்துச்சுன்னா, சரிங்களா, இங்கே வந்து என்ன இருக்கும், இன்டர்னலில் 1% இருக்கிறதா அர்த்தம். புரியுதுங்களா? நம்மளே பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போன உடனே நமக்கு கூட்டமாக இருக்கிறது, முன்னாடியே இருந்தோம்னா மேலே ஏறோன்னு வச்சுக்கோங்க, கூட்டமாக இருக்க வச்சுக்கோங்க பஸ்ஸு, நீங்கள் உள்ளே போக ட்ரை பண்ணுவீங்களா இல்லை முன்னாடி அந்த படி பக்கத்தில் நிற்க ட்ரை பண்ணுவீங்களா? முன்னாடி படி பக்கத்துலேயே இருக்க தானே ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த பேஸ் என்ன பண்ணுது, அதே ஒர்க்கை தான் பண்ணுது. சரிங்களா? முன்னாடி இருக்கு இல்லைங்களா, முன்னாடி இருக்கிற ஹைட்ரஜன் எதுக்குப்பா, நம்ம ரொம்ப கஷ்டம், ஆனால் போகலாம் ட்ரை பண்ணால் என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம் உள்ள பஸ்ஸில். அதே மாதிரி இங்கேயும் மூவ் பண்ணலாம், பட் அது ரொம்ப கஷ்டமான வேலை, அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்குன்னு என்ன பண்ணுது இங்கே, ஸோ இங்கே இருக்கிற புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன நடக்குது, இங்கே எலிமினேஷன் நடக்குது. அப்போ இங்கே எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படிமா இருக்கும், என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், டபுள் பாண்டு. சரிங்களா? CH2 எத்தனை கார்பன் இருக்கு, 1 2 3 கார்பன், 1 2 3 கார்பன், இப்படி ஒன்று கிடைக்குமா, ப்ளஸ்
இன்டர்னலாக கிடைக்கிறதுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இங்கே தானே டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஸோ இப்படி டபுள் பாண்டு இந்த கார்பனில் 1 2 ஓகே. ஸோ இப்போ இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 99% இருக்கும், இது 1% இருக்கும், ஆனால் ரெண்டுமே ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ எந்த ரூல் படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஜெட்ஸாப் ரூல் படி ஒர்க் அவுட் ஆகலை. இதை யார் கண்டுபிடிச்சா, ஆஃப்மன் கண்டுபிடிச்சாரு, அதனால் அவர் பேரே வச்சுக்கிட்டாரு. ஸோ அதனால் அவர் பேர் வைக்கல, பின்னாடி வந்தவங்க அவர் பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன ப்ராடக்ட்டு, ஆஃப்மன் ப்ராடக்ட். எந்த கண்டிஷனில் நடக்கும், பல்கி பேஸ் யூஸ் பண்ணும்போது நடக்கும். கிளியரா, பேஸ் பண்ணி சம் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணால் கொஞ்சம் நமக்கு கிளியர் ஆயிரும் ஓகேவா. இப்போ கொஸ்டினை செக் பண்ணுறீங்க, செக் பண்ண வாட்டி இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணுறீங்க. இது என்ன ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் போகணும்னு சொல்லணும். என்ன ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் போகும், அமிர்தஸ்ரீ சொல்லுங்க, எப்படி சொல்கிறீங்க, எப்படி ஈவன் சொல்கிறீங்க, கரெக்டு தான், ஈவன் எப்படி சொல்கிறீங்க. இங்கே என்ன இருக்கு, ஆசிட் வந்தால் அது என்ன போகும், ஈவன் போகும் சரிங்களா. இப்போ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், கண்டுபிடிங்க தம்பி. கோகுல்ராஜ் எல்லாம் கவனிங்க, இங்கே என்ன நடக்குது, ஆசிட் இருக்கு. ஸோ உடனடியாக இங்கே என்ன ஆயிருப்பா, H ப்ளஸ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆன வாட்டி இது என்ன மாறிடும், OH2, இது என்ன மாறிடுது, ப்ளஸ் ப்ளஸ் சார்ஜாக வரும். மைனஸ் சார்ஜ்லாம் மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க, பிளாக் ஸ்ட்ரைட்டாக போங்க அவ்வளோதான். இங்கே ஆசிட் இருக்குன்னா H ப்ளஸ் நமக்கு கிடைக்கும், இந்த H ப்ளஸ் இதோட ஆட் ஆகுது, OH2 வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிரும், இது ரிமூவ் ஆயிரும். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதுலேயே நான் குறைச்சி எழுதுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், அடுத்த ஸ்டெப்பு பென்சீன் ரிங் இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கும், கார்பன் இருக்கு, இங்கே என்ன இருக்கு, கார்போகேட்டையான் இருக்கு, இங்கே CH3. ஸோ இந்த கார்போகேட்டையான் என்ன கார்போகேட்டையான் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா, இதுக்கு பேர் என்னதுமா, பென்சைலிக் கார்போகேட்டையான். மோர் ஸ்டேபிள் டியூ டு ரெசனன்ஸ் ஓகேவா, பக்கத்தில் இருக்கிற இதில் கூட ரெசனன்ஸ். அப்போ இங்கே பெருசாக ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் எதுவும் நடக்காது, ஆல்ரெடி இருக்கிறது எப்படி தான் இருக்குது, மோர் ஸ்டேபிளாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம், அடுத்தது இங்கே பக்கத்தில் என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்குமா. ஸோ இது என்ன ஆயிரும், இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் ஆயிரும், மீதி இருக்கிற பேஸில் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன வாட்டி என்ன ஆயிரும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு பென்சீன் ரிங்கு, கார்பனு, இந்த ஹைட்ரஜனு, டபுள் பாண்டு CH3H. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு அல்கின் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் என்ன எப்படி எழுதணும், இது மாதிரி எழுதணும். இன்னொன்று ஃபார்ம் ஆகும், இன்னொன்று என்ன ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்டு CH CH3 C ஃபினைல் ரிங். இது என்ன ப்ராடக்ட்மா, EAZ. இது என்ன ப்ராடக்ட், E ப்ராடக்ட். இது ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இது எதில் மேஜரு, எது அதிக ஸ்டெபிலிட்டி, E தான் ஸ்டெபிலிட்டி அதிகம். கரெக்டு தானே, என்ன டவுட்டு, யாருக்கு டவுட்டு. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இங்கே என்னதான், சேம் அதே தான், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். புரியாதீங்க கவனிச்சுக்கோங்க. இங்கே என்ன நடக்கும்பா, இங்கே H2 ஆட் ஆயிரும் சரியா. இந்த இடத்துல என்ன ஆயிரும், ஸ்டெப்பில் இங்கே நான் இதை இப்படி எழுதிக்கிட்டேன், இப்படி எழுதிட்டேன், CH2 CH பாசிட்டிவ் சார்ஜ் CH3. புரியாதீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன கார்போகேட்டையான், அமிர்தஸ்ரீ, செகண்டரி கார்போகேட்டையான். பென்சிலிக் கார்போகேட்டையான் என்னது, மோர் ஸ்டேபிள். அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இந்த ஹைட்ரஜனை நான் ஷிஃப்ட் பண்ணலாமா இல்லையா, இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த கார்போகேட்டையான் எங்கே வந்துடும், இந்த பென்சீன் ரிங் பக்கத்தில் வந்துருமா இல்லையா. ஸோ வந்துருமா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே நான் என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் அதான் பண்ணணும். ஸோ இப்போ பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, PH CH பாசிட்டிவ் சார்ஜ் CH2 CH3. இப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், முன்னாடி ரியாக்ஷன் என்ன வந்துச்சோ அதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும் சரிங்களா. இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, ஃபினைல் CH டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் CH3. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும் இல்லைங்களா, மறந்துருச்சா. இங்கே என்ன இருக்கும்பா, இங்கே பேஸ் இருக்குமா இல்லையா,
இந்த ஹைட்ரஜன் எடுக்கும், அதனால இங்க என்ன வரும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்தது பிஹெச் சிஹெச் டபுள் பாண்டு, இது வந்து என்னது சிஸ்ன்னு வச்சுக்கலாம், இது டிரான்ஸ்மா சரிங்களா. அப்புறம் சிஸ் ப்ராடக்ட், இது ரெண்டு ப்ராடக்ட் தான் கிடைக்கும், மேஜர் மெயின். ஓகேவா. ஸோ E1 பொறுத்தவரையும் நீங்க என்ன செக் பண்ணோம் மைண்ட்ல, கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. இந்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. இது என்னது E2 E1 E1 ரியாக்ஷன் மெக்கானிசம். என்ன காரணம், H2SO4 இருக்கு. இது வந்து என்ன ஆல்கஹால் ஆக்சுவலா, பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா, பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் எதுக்கு ஃபேவரபிள்னு சொல்லியிருக்கோம், E2க்கு ஃபேவரபிள்னு சொல்லியிருக்கோம். ஆனா இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கணும், கண்டிப்பா ஒரு பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா E2ல போயிருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஆசிட் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்னதான் ட்ரை பண்ணி ஆகணும், E1 ரியாக்ஷன் மாதிரி தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மா வருது பிரைமரி, இப்போ என்னவா மாறிடுச்சு, ட்ரெஷரியா மாறிடுச்சு. இது மோர் ஸ்டேபிளா. இப்போ எனக்கு எந்தெந்த இடத்துல அல்கின் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்கு, இங்க ஒரு அல்கின் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்கு, இங்க ஒரு இடத்துல பாசிபிலிட்டி இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் நீங்க எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதான். என்ன வந்துடும், CH3 CH டபுள் பாண்ட் C CH3 CH3. இது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கின். கீழே என்ன இருக்கும், மறுபடியும் CH2 டபுள் பாண்ட் CH3 CH2 CH3. இங்க எத்தனை இருக்கு, இங்க சப்ஸ்டிஷன், இந்த இடத்துல ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு, அங்க என்ன இருக்குதுமா, ஒரு எத்தில் ஒரு மெத்தில் சரிங்களா. இங்க அது இல்லாம இங்க என்ன இருக்கு, ஒரு இந்த குரூப் இருக்கு. ஸோ எது ஸ்டெபிலிட்டி அதிகம், ஸோ இங்க என்ன வந்துடும் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்க எத்தனை இருக்கும் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், டோட்டலா எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்க 0, இங்க என்ன இருக்குமா 3 2, டோட்டலா எவ்வளவு வந்திருக்கு 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்ப எது மேஜர், இதுதான் மேஜர், இது மைனர். புரியுதா. புரிதல் இருக்கா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. சால்வ் பண்ண தெரியணும் சரியா, ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் சால்வ் பண்ண முடியும். சிம்பிளான விஷயம், எல்லா விஷயமும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மைண்டில் வந்துருச்சுன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது தான் உங்களோட வேலையே. ஸோ அடுத்தது இப்போ ப்ரிப்பரேஷனில் ஸோ விசினல் டையாலைடிலிருந்து கொண்டு வரோம். 2 கார்பன் பக்கத்தில் ஏலஜன் இருக்குது, அது பேர் என்ன சொல்கிறாங்க, விசினல் சொல்கிறாங்க. ஒரே கார்பனில் 2 குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஜெமினல் சொல்கிறாங்க. இதில் 2 ஏலஜன் இருக்கனால இது என்ன வரும், ஜெமினல் டை ஹேலைடுன்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் இருந்துச்சுன்னா ஜெமினல் டை ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் எடுத்திருக்காங்களா சரிங்களா. ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். என்னவா ரிமூவ் ஆயிரும், H2வா ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன உடனே எனக்கு என்ன கிடைச்சிரும், அல்கீன் ஃபார்ம் ஆயிரும் சரிங்களா. C டபுள் பாண்ட் C H H H H. ஓகேவா. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஜிங்க் ஆல்கஹால் சரிங்களா. ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த மாதிரி ஒரு அல்கீன் ஃபார்மேஷன் கிடைச்சிரும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெமினலை பொறுத்தவரையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிங்க் சென்டரில் இருக்கும், ஜெமினல் இடம் ரெண்டுலையுமே கொண்டு வரலாம். விசினல் அண்டு இது வந்து என்னது ஃப்ரம் ஜெமினல். இது வந்து காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்லாம் கிடையாது. என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு விசினல் டைஹாலைடு எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா ஜெமினல் டைஹாலைடு எடுத்துக்கிறாங்க. அங்கே என்ன ஆட் பண்ணுறாங்க, ஜிங்க் ஆட் பண்ணுறாங்க, கரஸ்பாண்டிங் அல்கீன் கிடைக்கும். அவ்வளோதான் கொஸ்டின். நோட் பண்ணிட்டீங்களா.
இதுவரையும் நம்ம என்னதான் படிச்சுட்டு இருக்கோம்? அல்கீன்ல ப்ரிப்பரேஷன் தான் படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் என்ன இருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. கொஸ்டின் எதுல இருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம A to Z படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த நீங்க புக் ரீட் பண்ணும்போது இந்த அல்கேன் இருக்கு இல்லைங்களா, அல்கேன்ல இந்த நியூமன் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி நடத்தினது தான், அது எல்லாமே வரும். சரிங்களா? அதே மாதிரி சிஸ் டிரான்ஸ், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் எல்லாமே அல்கீன் படிக்கும்போது வரும். அதெல்லாம் முன்னாடி நடத்தினது தான், அது திரும்ப திரும்ப நான் நடத்திட்டு இருக்க மாட்டேன். புக்கு ரீட் பண்ணும்போது இதெல்லாமே ஒரு டைம் என்ன பண்ணிக்கணும்? ரிவைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன? இது என்னதுமா? ஸோ என்ன இருக்கு? பக்கத்து கார்பன்ல இருக்கா? ஸோ இது என்னது? விசினல் டைஹாலைடு. இங்கே இதுவும் என்னதான்? விசினல் டைஹாலைடு. இதில் என்ன ப்ராடக்ட் வரும்? இதில் என்ன ப்ராடக்ட் வரும்? எழுதுங்க பார்க்கலாம். கொஸ்டின் நமக்கு இப்படி கேட்க மாட்டாங்க. இப்போ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்? ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இது சிம்பிள்மா, இது கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. இப்போ ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன போகும்? இது என்னது? ஃபஸ்ட்டு விசினல் டைஹாலைடு. ஓகே. ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன மூவ் ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு பிஆர் தானே வெளியே போகும். சரிங்களா? ஒரு பிஆர் எங்கேருந்து வெளியே போகிறது? ஈஸி. ஸோ இந்த இடத்துல இருக்கு ஆன்டினா என்னது? ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஒன்று இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம். ஸோ இங்கே எனக்கு மோர் சப்ஸ்டியூட் இருக்கிறதா என்னது? மேஜர் ப்ராடக்ட். ஸோ மேஜர் ப்ராடக்ட் மட்டும் நான் எடுத்து எழுதுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? CH3 C. இங்கே என்ன இருக்குமா? பிஆர் இருக்குமா இல்லையா? பிஆர் டபுள் பாண்ட் CH2 இருக்கு. ஓகேவா? நான் ஃபர்தரா வேற என்ன பண்ணலாம்? மறுபடியும் ஆல்கஹாலிக் KOH போட்டோம்னா இந்த பிஆரை ரிமூவ் பண்ண முடியுமா? முடியாதா? அதான் என்னோட கொஸ்டின். என்ன ஆகாது? ஸோ ஃபர்தராக நான் ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணால் ஃபர்தராக என்ன ஆகாது? ரியாக்ஷன் மூவ் ஆகுது. ஆனால் என்னோட எய்ம் என்னன்னா இந்த பிஆரையும் நான் ரிமூவ் பண்ணணும். அதான் என்னோட எய்ம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்போட எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அல்கின் கிடைக்கும். என்ன அல்கின்? ஹாலஜன் சப்ஸ்டிடியூட்டட் அல்கின். இந்த அல்கின் என்ன ஹாலஜன் இது? இந்த ஹாலஜன் இது என்னதுமா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வினைலிக் ஹாலஜன். சரிங்களா? இது என்னது? வினைலிக் ஹாலஜன். இங்க நான் ஸ்ட்ராங்கான பேஸ். இது என்னதுப்பா? ஸ்ட்ராங் பேஸ் KNH2 இல்லைன்னா NaNH2 இந்த மாதிரி பேஸ் யூஸ் பண்ணனா இங்க இருக்கு இல்லைங்களா ஹைட்ரஜனை, இதுல ஒரு ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்க இன்னொரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த புரோமின் என்னது? வெளியே போயிடும். இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இங்க அல்கைன் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்கும்? வெறும் ஆல்கஹால் போட்டு KOH பண்ணா மேக்ஸிமம் இதுதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணா என்ன கொண்டு வரலாம்? அல்கைன் கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க நார்மலா இங்க இருக்கு இல்லைங்களா, இது டை ஹாலஜனை ரிமூவ் பண்றது. ரெண்டு ஹாலஜன் என்ன ஆயிரும்? ரிமூவ் ஆயிரும். எப்ப? ஜிங்கு ஆசிட் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி ஆசிட் தான், இதுவும் மெத்தனால் ஆசிட் தான். இங்கே ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அல்கீன் கிடைக்கும். ஆனால் அந்த அல்கீனில் என்ன இருக்கும்? ஒரு புரோமின் சப்ஸ்டிட் ஆயிருக்கும். எனக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் வேணா இதோட நிறுத்திக்கலாம். ஃபர்தராக நான் இந்த புரோமினை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எந்த புரோமின் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் இப்போ KNH2 போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? இங்கே என்ன கிடைச்சிருக்கு? அல்கீன் கிடைச்சிருக்கு. இங்கே என்ன கிடைச்சிருக்கு? ஸோ வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன ஸ்டெப்பில் போகிறாங்களோ அந்த ஸ்டெப்பில் போய் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணிட்டீங்களா? புரியுதுங்களா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் சேம் முன்னாடி என்ன படிச்சோமோ அதே மாதிரி தான். என்ன இருக்கும்? கேஸஸில் இருக்கும், லிக்யூட் இருக்கும். ஒரு 15க்கு மேலே போச்சுன்னா சாலிடாக இருக்கும். சைஸு அதை பொறுத்து எப்படி இருக்கும்? பாயிலிங் பாயிண்ட் சைஸ் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். பிரான்ச்சிங் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்? கம்மியாகும். ஈத்தேன் இஸ் கலர்ஃபுல் கேஸ் வித் சம் ஸ்மெல் இருக்கும். ஈத்தீன் நாட் ஈத்தேன். என்னதுமா? ஈத்தீன். கலர்லெஸ்ஸா கலர்ஃபுல்லா? என்ன வரும்? என்ன எழுதியிருக்கம்பா பாருங்க. நைட்டு தூக்கத்தில் எழுதுனா அதனால என்ன? கலர்லெஸ்ஸா?
கலர்லெஸ் கேஸ் வித் சம் ஸ்மெல் வரும். soluble in polar as well as non polar. ஏன் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குமா? ஸோ இது என்னது? டைபோல் மூமெண்ட் 0. ஸோ இது என்னது? நாட் ஈக்குவல் டு 0. இது என்னது? போலர். ஸோ அப்போ என்ன வாய்ப்பு இருக்கு? சால்வெண்ட், 2 சால்வெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகுது.